Okay, hello champions. Good morning everyone. Audio video clear irukka kana? Yes, audio video clear irukka? Okay, wonderful. Super kana. So இன்னைக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் ஓட சாம்பிள் क्वेश्चंस தான் சால்வ் பண்ண போறோம், practice question தான் சால்வ் பண்ண போறோம். And இதுல நம்ம மெயினா concentration of solutions, solubility and Henry's law, Raoult's law, vapor pressure, ideal and non-ideal solution, colligative properties, Van Hoff factor அப்படிங்கிற எல்லா types of questions, A to Z types of question types starting from simple, moderate, difficult and intermediate எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஆல்சோ ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத மேமும் சேர்ந்து சால்வ் பண்ணி காமிப்பேன். ஸோ கூடவே செஷனில் ஒரு பென் அண்ட் நோட்டை எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஹாய் 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 எவ்ரிவன், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். ஓகே கண்ணா, ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம வந்துட்டு டைப்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ்லேருந்து தான் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும், there are absolutely 9 types of concentration in a solution. அதாவது percentage வாரியாக சொல்லணும்னா நமக்கு mass percentage, volume percentage, mass by volume percentage இந்த மூணும் இருக்குது. இதுவே மோல் ஃப்ராக்ஷன் வச்சு மோல்ஸை வச்சு சொல்லணும்னா மோல் ஃப்ராக்ஷன் இருக்குது. அதுவும் வேணாமா, குட்டியூண்டு வேல்யூக்கான பார்ட்ஸ் per million ஃபார்முலா இருக்குது. அண்ட் ஃபைனலாக மொலாரிட்டி, நார்மாலிட்டி அண்ட் பார்ட்ஸ் பர் மில்லியன் மாதிரியே பார்ட்ஸ் பர் பில்லியன் அப்படிங்கிற ஒருத்தங்களும் இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ண எல்லா கொஷின்ஸையும் நம்ம சூப்பராக தரோவாக இந்த செஷனில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். ரைட், ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்பவே ஈஸியான கொஷின் தான் கண்ணா. ஸோ இந்த கொஷின் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய இடத்துல கேட்டிருக்கும் கண்ணா, உங்களோட போர்டு எக்ஸாம் அண்ட் நீட் எக்ஸாமுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நேற்றுக்கு ஈவினிங் போட்ட சொல்யூஷன்ஸ் ஒன் ஷாட்டில் கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ த கொஷின் இஸ் ஐடென்டிஃபை த ஃபேஸ் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ஆஃப் அ சொல்யூஷன் ஆஃப் அமால்கம் ஆஃப் மர்க்குரி வித் சோடியம். எப்போவுமே ஏதாவது ஒரு கம்போசிஷன் கொடுக்குறான்னா அதில் ஃபஸ்ட் இருக்கிறது தான் நம்மளோட சொல்யூட், நெக்ஸ்ட் இருக்கிறது தான் நம்மளோட சால்வெண்ட். ஸோ இதில் மெர்க்குரி சொல்யூட், சோடியம் சால்வெண்ட்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்ததும் டக்குன்னு சொல்லிடுவீங்க மெர்க்குரி லிக்விட் மேம், சோடியம் சாலிட் மேம், அதனால ஆப்ஷன் சி would be the right answerன்னு. Yes, option C is the right answer. Okay, next question. What is the percentage of solute in a resultant solution? ஒரு சொல்யூஷன் தந்திருக்காங்கன்னா அந்த சொல்யூஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். ஆல்சோ அந்த சொல்யூஷனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். என்னென்னா, இஃப் இட் இஸ் obtained by mixing 300 gram of 30%, 300 gram of 30% and 200 gram of 20% solution by mass. ஸோ இந்த கொஷினை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்துட்டு மாஸ் பர்சன்டேஜ் பேஸ் பண்ண கொஷின். ஆனால் இதில் டைரெக்டாக எவ்வளோ சொல்யூட் எவ்வளோ சால்வெண்ட்டுன்னு கொடுக்காம 300 கிராம்ஸில் ஒரு 30% எடுத்துக்கோ, சிமிலர்லி 200 கிராம்ஸில் ஒரு 20% எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டேட்டா கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத கிளியராக எழுதிக்கலாம். அதாவது 300 கிராமில் 30% சொல்யூட் இருக்குன்னா அப்போது த சொல்யூட், ஓகே சாரி கண்ணா, எஸ், ஸோ த சொல்யூட் விச் இஸ் ப்ரெசன்ட் தேரின், அட என்ன மொந்தையாக எழுதுது, ஓகே, ஸோ த சொல்யூட் which is present in 300 grams is 30%. 300 ஓட 30% என்ன, 300 ஓட 10%னா 30%. அப்போ 30 மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா 90 கிராம்ஸ். ஸோ அது நமக்கு 90 கிராம்ஸ்னு வந்துடும். சிமிலர்லி 200 கிராம்ஸில் 20% அப்படின்னு சொல்லும்போது 200 கிராம்ஸோட 10%ன்னு சொல்லும்போது இட் இஸ் 20. 20%னா 20 + 20 40.
ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் கிடைச்சிரும் கண்ணா. 90 + 40 ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 130 கிராம்ஸ். ஸோ 130 கிராம்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட டோட்டல் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளோட இந்த சொல்யூட் நம்மளோட சொல்யூஷனில் எவ்வளோ பங்கு வகிக்குது. ஆல்சோ மேம் எனக்கு தான் சொல்யூஷனோட வேல்யூவே தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கான்? 2 சொல்யூஷன் இருக்குப்பா, ஒன்று 300 இன்னொன்று 200ன்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த 2 வேல்யூவும் ஆட் பண்ணால் நமக்கு சொல்யூஷனோட டோட்டல் வேல்யூ கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் 500. இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கணும் தெரியும், எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்கணும் தெரியும். அப்போ மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க நீங்கள் என்ன பண்ணால் போதும்? மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன். மாஸ் ஆஃப் solute divided by mass of solution. Since இது percentageல கேட்டிருக்கிறதுனால நம்ம into 100 போட்டுக்கிறோம், which is nothing but 130 divided by 500 into 100. இந்த ரெண்டு ஜீரோவும் கட் ஆயிரும். ஆல்சோ இது ஒரு தடவைனா இது அப்ராக்சிமேட்டாக 13ன்னு சொல்லும்போது 10 எடுத்துக்கலாமா? 2 times கேரி ஓவர் 3 வந்திருக்கும். 13 சொன்னோம்னா ஒன்ஸ் அகெயின் 6 times. ஸோ உங்களோட வேல்யூ 26% இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் பி would the right answer. அது கரெக்டானு செக் பண்ணி பார்த்தலாமா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் யோர் ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? ஸோ உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் என்னோட இவ்வளோ சொல்யூஷனில் இருக்குன்னு சொன்னாவே நீங்கள் என்ன பண்ணணும்? 300 கிராம்ஸ் கொடுத்துருக்கானா 300ல் 30% எவ்வளோ, 200 கிராம்ஸ் கொடுத்துருக்கானா 200ல் 20% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு சொல்யூட்டோட வேல்யூ கிடைக்கும். தென் அந்த சொல்யூட்டோட வேல்யூ டிவைடட் பை சொல்யூஷனோட வேல்யூ இன்டூ 100 போட்டோன்னா மாஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஈஸியாக முடிச்சிட்டோமா? கிளியரா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் அங்கங்கே கேட்டுக்கோங்க கண்ணா. ஸோ தட் வில் மேக் ஷூர் தட் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் இஸ் கிறிஸ்டல் கிளியர் டு யூ. Okay, so next question என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, the sodium plus ions present in 200 ml of 0.5 m NaCl. என்ன மேம் புதுசாக எம்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னா என்னன்னா யோசிக்காதீங்க. கேபிட்டல் எம் வந்துச்சுன்னா அது மொலாரிட்டி, ரிட்டி வேல்யூ. நம்ம பெருசாலாம் போக வேணாம், ரிட்டி வேல்யூ. இதுவே ஸ்மால் எம் வந்துச்சுன்னா அது வந்துட்டு மொலாலிட்டி, லிட்டி வேல்யூ. இதுவே கேபிட்டல் என் வந்துச்சுன்னா அப்போ அது நார்மாலிட்டி வேல்யூ. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கான்? டோட்டல் நம்பர் ஆஃப் சோடியம் அயான்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் கண்டுபிடிக்க மேம் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் is equal to or number of NaCl வச்சுக்கலாமா? ஏன்னா சோடியம் ப்ளஸ்ன்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி NaCl பற்றி தான் பேசுகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl is equal to மொலாரிட்டி வேல்யூ, உங்களுக்கு என்ன எம் கேபிட்டல் எம் வேல்யூ கொடுத்துருக்கானோ அது, இன்டூ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், சொல்யூஷனோட வால்யூம் என்னவோ அது, டிவைடட் பை 1000. மேம் எதுக்காக மேம் இங்கே 1000 டிவைட் பண்ணுறீங்க? ஏன்னா வேல்யூ இங்கே எம்எல் இருக்கிறதுனால நம்ம 1000ல் டிவைட் பண்ணுறோம். எம்எல்ல கொடுக்காம லிட்டரில் கொடுத்தா டிவைடட் பை 1000 நமக்கு வேணாம். ஓகேவா? கிளியரா? சரி, ஓகே. இப்போ இதில் நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே மொலாரிட்டி வேல்யூங்கிறது கொஷின்லேயே கொடுத்துருக்கான், தெரியும்னு நினைக்கிறேன். மொலாரிட்டி வேல்யூ 0.5, வால்யூம் வேல்யூ 200. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 1000ஆல் இங்கே டிவைட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ 0.5 இன்ட்டு 200 டிவைடட் பை 1000. இப்போது 0.5ஐயும் 200ஐயும் லைக் 0.5 200 1000 இது மூணுத்தையுமே கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேம் இந்த ரெண்டு ஜீரோஸையும் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 2வையும் இந்த 10ஐயும் கட் பண்ணிக்கிறேன். இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். நெக்ஸ்ட் இந்த 5ஐயும் 0.5ஐயும் கட் பண்ணுறேன். இது 1 டைம்னா இது 0.1 டைம். ஸோ த ஆன்சர் இஸ் நத்திங் பட் 0.1. சரியா? புரிஞ்சிச்சா? உங்களுக்கு கட்டிங் கிளியராக புரியணும்னு சொல்லிட்டு தான் மேம் கலராக காமிச்சிருக்கேன். ஸோ நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl 0.1ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஷனில் வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்கானா? கிடையாது. டோட்டல் நம்பர் ஆஃப் Na ப்ளஸ் அயான்ஸ் தான் கேட்டிருக்கான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் Na ப்ளஸ் அயான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா
நம்மளோட NaCl எவ்வளோ நம்பர் ஆஃப் Na ப்ளஸ் அயான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒரு NaCl மாலிகுல்ல ஒரு Na ப்ளஸும் ஒரு Cl மைனஸும் இருக்குது. கரெக்டா? ரைட் which means 0.1 moles of NaClயும் 0.1 moles of Na plus ion இருக்கும். அவ்வளோதான். அப்போது 0.1 moles of Na plus நான் கவுண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? எனக்கு என்ன தெரியும்? 1 mole of Na plus is nothing but Avogadro number of molecules. அப்போ 0.1 moles அப்படின்னா நான் என்னோட Avogadro நம்பர் கூட 0.1 மல்டிப்ளை பண்ண போதும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இந்த 0.1 நான் 10 to the power -1 எழுதிக்கலாமா? இதை நான் மல்டிப்ளை பண்ண போதும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 6.023 இன்டூ Avogadro நம்பர்னா 10 to the power 23. அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 10 to the power 22 கிடைக்கும். இதுதான் நம்மளோட கால்குலேஷன் கண்ணா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதற்கான சிம்பிளான ஃபார்முலா மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம் டிவைடட் பை 1000. நெக்ஸ்ட் இதிலிருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்மளோட அயான்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். தென் அயான்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறமா அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் அயான்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் Avogadro நம்பர் கூட இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். The molarity of solution obtained by mixing 750 ml of 0.5 m HCl with 250 ml of 2 m HCl. அதாவது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணுறாங்க கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் 750 ml of 0.5 m HCl. அதாவது 0.5 m HCl இருக்கக்கூடிய 750 ml சொல்யூஷன். ரெண்டாவது கேஸில் 2m கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய 250 ml ஆஃப் சொல்யூஷன். இந்த 2m 0.5m என்ன மேம் புதுசாக இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன், எவ்வளோ அளவு HCl இருக்குது, எவ்வளோ அளவு சொல்யூட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான வேல்யூ தான். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. ஸோ இப்போது இங்கே நமக்கு ரெண்டு மொலாரிட்டி வேல்யூ கொடுத்துருக்கான். அதை அப்படியே எழுதிடலாமா? கிவன் டேட்டா எழுதிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு மொலாரிட்டி வேல்யூ அப்படிங்கிறது 0.5m அப்படி தானே கொடுத்துருக்காங்க, ரைட்? செகண்ட் m வேல்யூ, செகண்ட் மொலாரிட்டி வேல்யூ அப்படிங்கிறது 2m. ஸோ m1 என்ன m2 என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறமா வால்யூமும் கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ வால்யூம் V1 என்ன 750 ml. இதோ இங்கே கொடுத்துருக்கான் இல்லையா? அதை தான் மேம் இங்கே எழுதியிருக்கேன். வெராஸ் வால்யூம் 2ங்கிறது 250 ml. V2 இஸ் நத்திங் பட் 250 ml. இப்போ m1 m2 v1 v2 இந்த 4 வேல்யூவும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மள்கிட்ட என்ன சொல்லியிருக்கான்? இந்த ரெண்டு பீக்கரில் இருக்கிற சொல்யூஷனையும் நான் கலக்கோன்னு கலக்கிறேன். கலக்கும்போ எனக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷனோட மொலாரிட்டி வேல்யூ என்ன, கேபிட்டல் M வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்னோட ரெண்டு சொல்யூஷனையும் ஆட் பண்ணும்போ ஆப்வியஸாக m1 அதோட வால்யூம் v1 ப்ளஸ் m2 அதோட வால்யூம் v2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இஸ் நத்திங் பட் m3 இன்டூ v டோட்டல். ஏன்னா வால்யூம் கண்டிப்பாக ஆட் ஆகும், வெராஸ் நம்மளோட மொலாரிட்டி மாறும். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆன்சரை நம்ம எடுக்க போகிறோம். ஆல் ரைட். ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதை பேஸ் பண்ணி m3யை மட்டும் இங்கே வச்சுட்டு வால்யூம் டோட்டல் இருக்கு இல்லையா, அதை இந்த சைட் நம்ம கொண்டு போய்க்கிறோம். ஓகே, கொண்டு போய் பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி மாறப்போகுதுன்னா m1 v1 ப்ளஸ் m2 v2 divided by v total is equal to m3 அப்படின்னு மாறப்போகுது. இதில் ஜஸ்ட் நம்மளோட வேல்யூஸ் ஆட் பண்ணாவே போதும், நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். மேம் வேல்யூ ஆட் பண்ணி எப்படி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் m1 எவ்வளோக்கண்ணா? m1 இஸ் நத்திங் பட் 0.5m. v1 எவ்வளோ? 750 ml. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0.5 into 750
ப்ளஸ் M2 எவ்வளோ? M2 வந்துட்டு 2m, whereas வால்யூம் V2ங்கிறது 250 ml. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 into 250 ml டிவைடட் பை V டோட்டல் அப்படிங்கிறது V1 அண்ட் V2ஓட சமேஷன் தான். ஸோ 750யும் 250யும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஆப்வியஸ்லி நமக்கு 1000 தான் கிடைக்கும். இப்போ இந்த கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணால் போதும்? 0.5 750, 750ஓட பாதி வேல்யூ, 700ஓட பாதி வேல்யூங்கிறது ஒரு 350, whereas நம்மளோட 50ஓட பாதி வேல்யூங்கிறது 25. ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே 375 கிடைக்கும். ப்ளஸ் 2 into 250, 250ஓட டபுள் என்ன? 500. இப்போ நான் 375ஐயும் 500ஐயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு 578 875 கிடைக்குது. ஸோ மேம் இங்கே டைரெக்டாக அந்த 875 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பிகாஸ் போர்டில் பேஜ் லைக் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 875 டிவைடட் பை 1000. இப்போ நான் 875ஐயும் 1000ஐயும் டிவைட் பண்ணுறேன். ஜஸ்ட் 1000 மேலே கொண்டு போனால் 10 to the power -3 ஆயிரும் இல்லையா? ரைட். ஸோ அதனால எனக்கு 875 into 10 to the power -3 அப்படின்னு கிடைக்கும். இதை நான் ஃப்ராக்ஷனில் எழுதுறேன்னா எனக்கு 0.875 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஆன்சர் இஸ் நத்திங் பட் 0.875. இந்த ஆப்ஷனில் இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. புரிஞ்சிச்சா? கிளியரா? எப்போவுமே 2 சொல்யூஷன் தந்து அதோட மொலாரிட்டி அண்ட் வால்யூம் வேல்யூ கொடுத்தாங்கன்னா, ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் போதும். இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக நம்மளால் வேல்யூ எடுக்க முடியும். இந்த ஃபார்முலா மொலாரிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம், நார்மாலிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். A beaker contains a solution of substance C. ஒரு பீக்கரில் A அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. Precipitation of substance A takes place when a small amount of A is added to the solution. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்துட்டு இனிஷியலாக ஒரு பீக்கரில் ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். அந்த சொல்யூஷனில் A அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸும் இருக்குது. இப்போது இந்த சொல்யூஷனில் நான் இன்னும் கொஞ்சோண்டு ஏவை ஆட் பண்ணேன்னா அந்த சொல்யூஷன் வந்துட்டு ப்ரிசிபிட்டேட் ஆயிரும். அப்போது இந்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷனாக இருக்கும்னு கேட்குறான். ஸோ இதை வந்துட்டு மேம் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் சொல்லியிருப்பேன். என்கிட்ட 3 கிளாஸஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். 3 கிளாஸ்லேயுமே நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் 1 ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணி கலக்கும்போது அது ஃபுல்லாக கலந்துருச்சு. செகண்ட் கேஸில் நான் 2 ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணும்போது அது நல்லா கலந்து அந்த சொல்யூஷன் ஒரு மாதிரி ஆஷி கலராக மாறிடுச்சு. தேர்ட் கேஸில் நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணும்போது அங்கே நான் என்னதான் அந்த சொல்யூஷனை கலக்கோன்னு கலக்கினாலும் அங்கே கொஞ்சோண்டு சுகர் இந்த மாதிரி கீழே அப்படியே படிஞ்சு நிற்குது. விச் மீன்ஸ் இந்த 3வது கேஸில் இருக்கக்கூடிய சொல்யூஷனில் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை விட, தேவையான பாயிண்ட் ஆஃப் சொல்யூட்டை விட அதிகமான சொல்யூட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல்யூஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த மாதிரி சொல்யூஷனை நம்ம சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், ட்ரிபிள்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சொல்யூஷனை தான் இங்கே சொல்லியிருக்கான். அண்ட் ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? ஆப்ஷன் பி would be the right answer. நம்ம எடுத்துக்கக்கூடிய சொல்யூஷன் இப்போ ஒரு சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக இருக்குது. ஆல் ரைட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சாலிபிலிட்டி அண்ட் ஹென்ரிஸ் லா பேஸ் பண்ண கொஷின் தான் நான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சாலிபிலிட்டி அண்ட் ஹென்ரிஸ் லா ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தான். சிம்பிளான ஃபார்முலாஸை மட்டும் அங்கங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி எப்படி ஆன்சரை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் 15 grams of sucrose is dissolved in 50 ml of water. அதாவது என்ன சொல்கிறாங்க? 15 கிராம் ஆஃப் சுக்ரோஸ் எடுத்து 50 ml ஆஃப் வாட்டரில் வந்துட்டு கலக்கிறாங்க. அண்ட் சம் ப்ரெஷர் இஸ் அப்ளைட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் சொல்யூஷன். இப்போ ஒரு சொல்யூஷன் ஃபார்மாக இருக்கும் இல்லையா? அந்த சொல்யூஷனுக்கு மேலே நம்ம ஒரு விதமான ப்ரெஷரை கொடுக்குறோம். அப்படி ப்ரெஷரை கொடுத்தா அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்ணா,
உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். எப்போவுமே ஒரு சொல்யூஷன் சொல்லும்போது அதில் 2 கேஸ் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிப்போம். ஒன்று வந்துட்டு சாலிட் இன் லிக்விட் இல்லையா, ரெண்டாவது கேஸ் அப்படிங்கிறது கேஸ் இன் லிக்விட். இப்போ சாலிட் இன் லிக்விட் அப்படிங்கிற சொல்யூஷனில், அதாவது உங்களோட சொல்யூட் சாலிடாகவும் லிக்விட் வந்துட்டு சால்வெண்ட்டாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டிஷனில் நமக்கு எப்போவுமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் ஒன்லி. அந்த ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நம்ம டெம்பரேச்சரை கூட்டினாலோ குறைச்சாலோ நம்மளோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுவே கேஸ் இன் லிக்விட்னா மட்டும்தான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் போத் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி அந்த ஒரு சிஸ்டம் ஆர் அந்த ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த கேஸில் சுக்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு சாலிட், கரெக்டாக? சுக்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு சாலிட், whereas வாட்டர் அப்படிங்கிறது ஒரு லிக்விட். ஒரு சாலிட் அண்ட் லிக்விட் சொல்யூஷனை நம்ம எடுத்தோம்னா தேர் வில் பி நோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷரை நீங்கள் போட்டாலும் இல்லைனாலும் அங்கே எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல, விச் மீன்ஸ் there is no effect of solubility. ஓகே, சாலிபிலிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் ப்ரெஷர் போடுறதுனால, ஒரு சாலிட் அண்ட் லிக்விடில் ப்ரெஷர் போடுறதுனால வரப்போகிறதில்லை. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கிராஃப் கிவன் பிலோ, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கிராஃப், ஐ ஹோப் இட் இஸ் விசிபிள். வாட் டஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ரெப்ரசன்ட்? சரி, என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கிராஃபை பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்கான், இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூ கொடுத்துருக்கான். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் HCl, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் HCl. ஆல்சோ இந்த HCl சைக்ளோஹெக்சேனில் இருக்குன்னு சொல்லியிருக்கான், விச் மீன்ஸ் ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட்டை பற்றி தான் பேசுகிறான். ஒன் சொல்யூட் ஒன் சால்வெண்ட்டை பற்றி தான் பேசுகிறான். ஆல்சோ அவங்களோட 2 ஃபினாமினாஸை பற்றி இங்கே பேசுகிறான். ஒன்று பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் HCl, இன்னொன்று மோல் ஃப்ராக்ஷன் கை ஆஃப் HCl. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா which obeys this is partial pressure is directly proportional to chi of HCl. இந்த லா எந்த லா பேஸ் பண்ணி வருது, அதாவது இந்த கான்செப்ட் எந்த லா பேஸ் பண்ணி வருது? ஹென்ரிஸ் லா பேஸ் பண்ணி வருது. ஸோ ஹென்ரிஸ் லாவில் வந்துட்டு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக நம்ம யாரை ஆட் பண்ணுவோம்? P of HCl is equal to KH into chi of HCl அப்படின்னு KH அப்படிங்கிற ஒருத்தங்களை ஆட் பண்ணுவோம். இந்த KH தான் நம்மளோட ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா? அதாவது ஹென்ரிஸ் என்ன சொல்லியிருக்காரு, நான் என்னோட சிஸ்டத்தோட பார்ஷியல் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண அதோட மோல் ஃப்ராக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லா பேஸ் பண்ணி இப்போது இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், partial pressure of the gas is in vapor phase. Okay, mole fraction of gas in the solution. Okay, Henry's law constant. இங்க இந்த கிராஃப் எந்த ஸ்லோப்பை மென்ஷன் பண்ணுதுன்னு தான் கேட்டிருக்கா. இந்த கிராஃப் எந்தெந்த வேல்யூஸை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஆல் ஆஃப் த அபோவ்க்கு போய்க்கலாம், சரியா? ஆனால் இந்த ஸ்லோப் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்லோப் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நத்திங் பட் த பை ப்ராடக்ட் ஆஃப் பார்ஷியல் அண்ட் மோல் ஃப்ராக்ஷன். இந்த மோல் ஃப்ராக்ஷன் அண்ட் பார்ஷியல்லேருந்து வரக்கூடிய வேல்யூ யாராக இருக்கா? KH தான் இருக்கான். அண்ட் ஸோ ஆப்ஷன் C would be the right answer. இது ஒரு ட்ரிக்கியான கொஷின். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஷின், கிராஃப் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் மெயினாக உங்களோட ஆப்ஷன்ஸையும் உங்கள் கொஷினையும் கிளியராக பார்க்கணும்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், the value of Henry's law constant for helium, hydrogen and oxygen are respectively இவ்வளோ. அவங்களோட சாலிபிலிட்டியோட ஆர்டர் எவ்வளோவா இருக்கும்? இதே கொஷின், எக்ஸாக்ட்லி இதே கொஷினை மேம் வந்துட்டு நேற்றுக்கு ஒரு 1 ஷாட்டில் கவர் பண்ணியிருந்தேன், சொல்யூஷன்ஸ் 1 ஷாட்டில் கவர் பண்ணியிருந்தேன். அந்த சொல்யூஷன்ஸ் 1 ஷாட் பார்த்தவங்களுக்கே தெரியும், KH வேல்யூ இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி அப்படின்னு. அதாவது KH வேல்யூ குட்டியூண்டா இருந்தால் சால்யூபிலிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கும், KH வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா சால்யூபிலிட்டி வேல்யூ குட்டியூண்டா இருக்கும். அப்போ அந்த பேசிஸில் சொல்லணுமா, இங்கே யாருக்கு குட்டி KH வேல்யூ இருக்குது? நம்மளோட ஆக்சிஜனுக்கு தான் குட்டி KH வேல்யூ இருக்குது. விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் வருவான், தென் அதுக்கப்புறமா நம்மால் ஹைட்ரஜன் வருவா அப்படி, அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஹீலியம் வருவாங்க இல்லையா?
ஸோ இந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் தீஸ் 4 யார் கரெக்டாக இருக்கலாம்? ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கலாம். பார்த்துடலாமா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வண்டர்ஃபுல் கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the solubility of N2 in water at 300 Kelvin and 500 torr partial pressure is இவ்வளோ. அவன் சாலிபிலிட்டி என்னங்கிறத கொடுத்துட்டான். சரியா? அந்த வாட்டரில் N2ஓட சாலிபிலிட்டி இவ்வளோ தான்ப்பா. அந்த டெம்பரேச்சர், அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேல்யூ இவ்வளோ, அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூ அப்படிங்கிறது இவ்வளோ. நீங்கள் இதே சொல்யூஷன் 750 பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கும்போ என்ன சாலிபிலிட்டியில் இருக்கும்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். புரிஞ்சிச்சா? 750 டோர் பார்ஷியல் ப்ரெஷரில் அதோட சாலிபிலிட்டி என்னவா இருக்கும்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரிலேஷன், பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி. மேம் இதை எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதற்கான ரிலேஷன் பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட மோல் ஃப்ராக்ஷன் விச் இஸ் நத்திங் பட் கை இன்டூ சாலிபிலிட்டி. இது ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாக்கு தான். இந்த ஃபார்முலாவில் நான் கை வேல்யூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன்னா ஐ கேன் சே தட் பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது நான் இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் ரெண்டு வேல்யூவை ரிலேட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், P1 by P2 is equal to S1 by S2ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் 500 divided by second condition. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 750 which is equal to which is equal to 0.01 divided by second condition. நமக்கு என்னன்னு தெரியாது, அதை x அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஈஸியாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆர் இதையும் கட் பண்ணிடலாம். இது 2 times, இது 3 times, 2/3 into 0.01 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ த ஆன்சர் இஸ் அப்ராக்சிமேட் பண்ணி எடுக்கிறச்சே x is equal to 0.015 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ மேம் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த கால்குலேஷனை ஒரு தடவை போட்டு பாருங்கள். ஓகேவா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்துட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லா பேஸ் பண்ண கொஷின். இந்த கொஷினை பற்றி மேம் ஒன் ஷாட் எடுக்கும்போது நல்லா எம்பசிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அனக்சியா அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபேக்டர் ஆர் அ டிஸார்டர். அதாவது நம்ம வந்துட்டு ஒரு மலை மேலே ஏறி போகிற டைமில் அங்கே நமக்கு ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அந்த ஹை ஆல்டிடியூடில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளோட லங்ஸ்னால் ஆக்சிஜனை எடுத்துக்க முடியாது. ஆக்சிஜனை கரெக்டாக எடுத்துக்க முடியாததுனால நமக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் வரும். இது நிறையா கிளைம்பர்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குட்டியோண்டு சிலிண்டர் மாதிரி நம்ம பாட்டில் அளவுக்கு ஒரு சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டரில் ஹீலியம், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் மூணுத்தையும் கலந்து வச்சுருப்பாங்க. அதை இப்படி மாஸ்க் மாதிரி வச்சுட்டு அவங்க ப்ரீத் பண்ணாங்கன்னா அவங்களால நல்லா ப்ரீத் பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட், இதுதான் விஷயம். ஸோ அனக்சியா அப்படிங்கிறது என்ன மாதிரியான கண்டிஷன்? ஹை ஆல்டிடியூடுக்கு போகும்போது நம்மளோட ப்ரெஷர் குறையிறதுனால வரக்கூடிய கண்டிஷன், விச் மீன்ஸ் ஹை ஆல்டிடியூட் அண்ட் லோ பார்ஷியல் ப்ரெஷரில் மட்டும்தான் இது வரும். அண்ட் ஸோ ஆப்ஷன் டி வுட் பி ஆர் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ மேம் ஒன் ஷாட்டில் கொடுத்துருக்கேன். அதை ஒரு தடவை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் இன்னும் கிளியராக புரியும். Okay, next question. On dissolving sugar in water at room temperature, நான் என்ன பண்ணுறேன், தண்ணியில் கொஞ்சோண்டு சுகரை போட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் கலக்கிறேன். சொல்யூஷன் ஃபீல்ஸ் கூல் டு டச். அந்த சொல்யூஷன் வந்துட்டு டச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. Under which of the following cases dissolution of sugar will be most rapid? எந்த கேஸில் இந்த சுகர் வந்துட்டு பயங்கரமாக கரையும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதற்கான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்று, என்னோட சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா, டைனியாக இருந்துச்சுன்னா அப்போ அது நல்லா கரையும். நீங்களே சுகரை வந்துட்டு மிக்சியில் போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வாட்டரில் கலந்தீங்கன்னா அப்போ அது நல்லா கரையும். ரெண்டாவது கேஸ்,
நான் வந்துட்டு இந்த கோல்ட் வாட்டரில் என்னோட சுகரை போடாமல் ஹாட் வாட்டரில் போட்டேன்னா, சின்ஸ் டெம்பரேச்சர் இஸ் ஹை, ஹாட் வாட்டரில் போடும்போது நிறைய சுகரை என்னால் கலக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்னோட சுகரை நான் பவுடர் பண்ணிக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்னோட வாட்டரோட டெம்பரேச்சரை நான் அப்பில் வச்சுக்கணும். அப்படி என்னோட ஹாட் வாட்டரில் நான் பவுடர் சுகரை ஆட் பண்ணேன்னா அது மேக்ஸிமம் சாலிபிலிட்டியை காமிக்கும். நல்லா கலக்கோன்னு கலந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். அண்ட் ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Maximum amount of a solid solute that can be dissolved in a specified amount of given liquid solvent do not depend upon. அதாவது நம்மளோட சாலிட் சொல்யூட் லிக்விட் சால்வெண்ட்ல கரையிற டைம்ல அது எந்த ஒரு விஷயத்தை டிபெண்டா எடுத்துக்காது. நீங்க ஒரே ஒரு வேல்யூவை எப்படி மாத்தினாலும் அவன் வந்துட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்க கரைஞ்சாதான் கரைவோம், இல்லைன்னா கரைய மாட்டோம்னு உட்காருவாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் சாலிட் இன் லிக்விட்ல ப்ரெஷர் கூட தான் வரும். ப்ரெஷரும் சாலிட் லிக்விடும் சேர மாட்டாங்க. கரெக்டா? அதை தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் சி வுட் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Henry's law constant for solubility of methane in benzene. நம்ம solute methane, benzene வந்துட்டு solvent at 298 Kelvin is said to be 4.27 into 10 to the power 5 mm. சரி, calculate the solubility of methane in benzene at 298 Kelvin under 760 mmHg. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் நான் சால்வ் பண்ணிருந்தோம். இங்க சாலிபிலிட்டியை எந்த வேல்யூ கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க? நம்மளோட பார்ஷியல் ப்ரெஷர் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர்னு எப்படி மேம் கண்டுபிடிச்சிங்க? ரொம்ப சிம்பிள் கண்ணா, யூனிட்டை பாருங்க. இங்கே எம்எம்ஹெச்இல தான் வேல்யூ கொடுத்துருக்கான். எம்எம்ஹெச்இனா தட் இஸ் ப்ரெஷர். கரெக்டா? ரைட்? ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயின் நமக்கான ரிலேஷனை எடுத்துக்கலாம். ஆர் இங்கே சாலிபிலிட்டி கேட்டிருக்கிறதுனால 2 ஆப்ஷன் இருக்குக்கண்ணா. ஒன்று நம்மளோட P1 by P2 is equal to S1 by S2ங்கிற ஃபார்முலாவுக்கு போய்க்கலாம். ஆர் நமக்கு வந்துட்டு இந்த கேஸில் சாலிபிலிட்டி கரெக்டாக கொடுக்காததுனால நம்ம P is equal to chi into சாலிபிலிட்டி அப்படிங்கிற ஃபார்முலாவுக்கு போய்க்கலாம். ஓகே, ஸோ 2 ஃபார்முலாவில் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆர் ஈவன் P is equal to chi into KH அப்படிங்கிற ஃபார்முலாவை வேணாலும் எடுத்துங்க. இது 3த்துல எது யூஸ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். கிவன் டேட்டா என்னங்கிறத பார்த்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அசர்ஷன் அண்ட் ரீசனிங் பேஸ் கொஸ்டின். அதாவது அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட் 10 degrees Celsius the density of 5m solution of KCl with masses K and Cl. அதாவது பெருசாக கொடுத்துருக்கான். என்னோட 10 degrees Celsiusல என்னோட KClோட டென்சிட்டி for K and Cl is said to be xgml inverse. அதாவது என்கிட்ட வந்துட்டு 5 molarity of KCl இருக்கு. அதோட டென்சிட்டி வந்துட்டு இவ்வளோப்பா. என்னோட K and Clோட மாசஸ் வந்துட்டு இவ்வளோப்பா. அது மட்டும் இல்லாமல் the solution is cooled at -21 degrees Celsius. இப்போ இந்த சொல்யூஷனை நான் -21 degrees Celsiusக்கு கூல் பண்ணி வச்சிடுறேன். அப்படி கூல் பண்ணி வைக்கும்போது மொலாலிட்டி வந்துட்டு அன்சேஞ்சாக இருக்கும்னு சொல்லியிருக்கா. மொலாலிட்டி will remain unchangedனு சொல்லியிருக்காங்க. Second condition, the molality of a solution does not change with temperature as mass remains unaffected with temperature. நெக்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கான்? மொலாலிட்டி டெம்பரேச்சர் வச்சு மாறாது. ஏன்னா மொலாலிட்டி ஒரு மாஸ் டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன். மாஸ் டெம்பரேச்சர் வச்சு மாறாததுனால மொலாலிட்டி மாறாதுன்னு சொல்லியிருக்கான். ஓகே, இவனோட ரீசனும் கரெக்டாக இருக்கு, அசர்ஷனும் கரெக்டாக இருக்கு. ஏன்னா அசர்ஷனில் மொலாலிட்டி வேல்யூ மாறாதுன்னு தான் சொல்லியிருக்கான். வித் சேஞ்சிங் டெம்பரேச்சர் மொலாலிட்டி வேல்யூ மாறாதுன்னு சொல்லியிருக்கா. இது கரெக்டான ஆப்ஷன் தான். இதுவுமே கரெக்டான ஆப்ஷன் தான். ஆல்சோ ரீசன் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் A would be the right answer. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The molarity of the solution prepared by dissolving 6.3 grams of oxalic acid in 250 ml of water in mole liter is said to be x 10 to the power -2. The value of x is என்ன? Okay.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் சொல்யூட்டோட மாஸ் கொடுத்துருக்கான், வெயிட் ஆஃப் சொல்யூட் கொடுத்துருக்கான், தென் சால்வெண்ட்டோட லிட்டர் வேல்யூ, வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் கொடுத்துருக்கான், தென் என்ன வேல்யூ கேட்டிருக்கான், மொலாரிட்டி வேல்யூ கேட்டிருக்கான், கேபிட்டல் எம்மோட வேல்யூ கேட்டிருக்கான். ஸோ இதெல்லாம் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது மொலாரிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் ஆர் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் the whole divided by volume. ஓகேவா? ஏன் வால்யூமை மேம் டைரக்டாக எடுத்திருக்கேன், 1000 இங்கேயுமே யூஸ் பண்ணல? ஏன்னா இங்கே பாருங்களேன், நம்மளோட வேல்யூவே லிட்டரில் தான் இருக்குது. எம்எல்ல இருந்தால் தான் இன்ட்டு 1000 போடணும், லிட்டரில் இருக்கிறதுனால 1000 போட வேணாம். அண்ட் ஸோ இதில் ஜஸ்ட்டு நம்ம வேல்யூவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 6.3 டிவைடட் பை நம்மளோட ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா கொடுத்துருக்கான். அதில் ஜஸ்ட் நம்ம மாலிகுலர் வெயிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 126 வரும், டிவைடட் பை 250. ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 20 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க கண்ணா, இதெல்லாம் சிம்பிள் கால்குலேஷன்ஸ், அதனால தான் மேம் டைரெக்டாக போட்டு காமிக்கல. நீங்கள் சால்வ் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The solution of sodium sulfate contains 92 gram of Na plus ions per kilogram of water. அதாவது 1 kg of waterக்கு 92 grams of Na plus ions இருக்கு. Na plusனா obviously NaCl இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The molality of Na plus ion in that solution in mole kg inverses. அதாவது Na plus ion ஓட molality value kgல எவ்வளவா இருக்கும்னு கேட்டிருக்கா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், கொஞ்சம் யோசிச்சோன்னா ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Na plus ions என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் moles of 92 grams of Na plus ions எவ்வளவா இருக்கும்? நம்மளோட given mass which is 92 divided by molecular mass which is nothing but 23 of Na plus. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா இது 1 டைம்னா இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 4.1 ஆர் ஸோ வரும். 4 moles அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும். மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு ஃபார்முலா, சாரி மொலாரிட்டி இல்லைக்கனா மாற்றி சொல்லிட்டேன். மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட். அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட். இந்த மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டை நம்ம கேஜியில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Na plus ions is nothing but 4 divided by mass of solvent in kg is nothing but 1, which means நம்மளோட வேல்யூ 4 mol kg இன்வர்ஸாக இருக்கும். இதுதான் நம்மளோட மொலாலிட்டி வேல்யூ. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் பி would be the right answer. புரிஞ்சிச்சா? கிளியரா? இஃப் இன்கேஸ் எங்கேயாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கண்ணா. நான் அடிக்கடி கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The molarity of a solution obtained by mixing 750 ml of 0.5 ml. ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா நம்ம கவர் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே. எஸ் ஓகே. இந்த கொஸ்டின் பண்ணலாம். The density of a solution prepared by dissolving 120 gram of urea in 1000 grams of water is said to be 1.15 gram per ml. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்கா, நான் வந்துட்டு 1000 grams of waterல 120 grams of யூரியாவை கலக்கினேன்னா அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷனோட டென்சிட்டி 1.15 இருக்கு. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் வச்சுட்டு நீங்கள் மொலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆல்சோ பிராக்கெட்ல மாலிகுலர் மாஸ் ஆஃப் யூரியா என்னன்னு கொடுத்துருக்கேன். சிம்பிள். ஸோ இந்த கொஷின் வந்துட்டு ஒரு டைரக்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்க்குன்னா ஃபார்முலா தெரிஞ்சால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மொலாரிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்
divided by moles of solute divided by volume of solution. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டை கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சாரி, மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இல்லை, மாஸ் ஆஃப் சொல்யூஷன். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் சொல்யூட்டோட வேல்யூ ப்ளஸ் சால்வெண்ட்டோட வேல்யூ. சொல்யூட் 120, சால்வெண்ட் 1000, which means நம்மளோட டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது 1120 இருக்கும். இப்போது நம்மள்கிட்ட மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது, நமக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வேணும். நமக்கு என்ன தெரியும்? டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் எனக்கு வால்யூமோட வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா? ஸோ வால்யூம் இஸ் நத்திங் பட் மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. மாஸ் இங்கே 1120 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டிவைடட் பை டென்சிட்டி இங்கே ஆல்ரெடி 1.15ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வேல்யூ கொடுத்துருக்கான் இல்லையா? ரைட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ கிடைக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறதில்ல, இதை அப்படியே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தலாமா? ரைட். ஸோ molarity is equal to mass of solute. இங்கே mass of solute அப்படிங்கிறது 120 grams divided by volume of solution which is nothing but 1120 divided by 1.5 வரும். ஸோ அந்த டினாமினேட்டரோட டிவிஷனில் இருக்கிறதுனால அதை நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ 1.15. புரிஞ்சிச்சா? இப்போ நமக்கு வேல்யூ வந்துட்டு என்ன டினாமினேஷனில் வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்மளோட வேல்யூ அப்படிங்கிறத நம்ம எம்எல்ல தான் கொடுத்துருக்கா. நமக்கு கொஷனில் எம்எல்ல கொடுத்துருக்கான். ஸோ எம்எல்ல நமக்கு வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே வால்யூம் கூட ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி பார்க்கலாங்கண்ணா. சாரி, நான் மாற்றி எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னு சொல்லும்போது மாஸ் இன்டூ மாலிகுலர் மாஸ்லேயே, ஸோ அந்த 60 வரும் இன்டூ இங்கே தான் 1000 வரும் கண்ணா. ஓகேவா? கிளியரா? ரைட். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா இதுவும் கட் ஆயிரும். தென் 12 and 112 கட் பண்ணிக்கலாம், ஆர் 12 and 60 கூட கட் பண்ணிக்கலாம். இது வந்து 10 டைம்ஸ்னா இது வந்துட்டு 2 டைம்ஸ் வர மாதிரி இருக்கும். தென் 2 and 112 கட் பண்ணோம்னா இது 1 டைம் வரும். இது எத்தனை டைம் வரும்? 50 கேரி ஓவர் 1 56 டைம்ஸ் வரும். இப்போ 56 and 1.15 கட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்துட்டு 0.002 சம்திங் வரும். ஓகேவா? 0.002 சம்திங் அந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். அதை 1000 கூட மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு நம்மளோட வேல்யூ 2.05 வரும். புரிஞ்சிச்சா? அப்ராக்சிமேட்டாக தான் மேம் கால்குலேஷன் காமிச்சிருக்கேன். நீங்கள் போடும்போது கிளியராக போட்டுக்கோங்க, ஆர் அப்ராக்சிமேஷன் போட்டாலும் போதும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின் கொஞ்சம் பெருசாக இருக்கேன்னு பார்த்து பயப்படாதீங்க. கொஷின் ரொம்பவே ஈஸியான கொஷின். கான்செப்ட் புரிஞ்சால் நீங்கள் சூப்பராக இதை எழுதிடலாம். ஓகே. ஸோ கொஷினில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தலாமா? த ஆக்சிஜன் dissolved in water exerts a partial pressure of 20 kPa. அதாவது partial pressure கிலோபாஸ்கலில் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட், த வேப்பர் above water, the molar solubility of oxygen in water is. அதாவது என்னோட தண்ணியில் கொஞ்சோண்டு வாட்டர் கலந்துருக்குப்பா. சாரி, தண்ணியில் வாட்டர்னு சொல்கிறேன் பாருங்கள். தண்ணியில் கொஞ்சோண்டு ஆக்சிஜன் கலந்துருக்குப்பா. இந்த ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் மிக்சரோட பார்ஷியல் ப்ரெஷருங்கிறது 20 kPa. அடையே 20 kPa வச்சு தான் நீ கொஞ்சோண்டுன்னு சொன்ன. கொஞ்சம் பெருந்தன்மையாக தான் சொன்னோம். சரி, ஓகே. பார்ஷியல் ப்ரெஷர் வந்துட்டு 20 kPaன்னு கொடுத்துருக்கான். ரைட்டு. மோலார் சாலிபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆல்சோ இதில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க வேணாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணால் போதும். ஆல்சோ ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் வந்துட்டு இவ்வளோவா இருக்குது ஃபார் ஆக்சிஜன். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்துட்டு இவ்வளோவா இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கோம். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மேம் கூடவே சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள், அப்போது சூப்பராக நம்மளால் முடிக்க முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பார்ஷியல் ப்ரெஷர், ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட், மோல் ஃப்ராக்ஷன் எல்லாம் வச்சு வரக்கூடிய ஒரு ஃபார்முலா P is equal to KH into Chi இல்லையா?
ரைட். ஸோ இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது 20 kPa. அதனால நான் 20 × 10⁻³ அப்படின்னு எழுதிக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் KHோட வேல்யூ, KHோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்கான் இல்லையா, 8 × 10⁴ kPa. ஒன்ஸ் அகெயின் நான் அதை நார்மலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ 8 × 10⁴ × 10⁻³ பவர்ஸ் ரெண்டும் ஆட் ஆச்சுன்னா 10⁻⁷ கிடைக்கும். இன்டூ மோல் ஃப்ராக்ஷன். இங்கே மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னவா இருக்குது கொடுத்துருக்கானா? மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ இல்லை இல்லையா? ஸோ அந்த மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை number of moles of oxygen plus number of moles of water எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஐ ஹோப் த ஃபார்முலா இஸ் கிளியர். ரைட். இப்போ நமக்கான வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்க்கண்ணா. கண்டுபிடிக்கும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இங்கே எவ்வளோ? எஸ், நமக்கு என்ன இங்கேருந்து தெரிய வருதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர் வேணும். ஆக்சிஜன் கொஞ்சம் தான் கலந்துருக்குன்னு சொல்கிறோம், அதனால அது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர்னே எடுத்துக்கலாம். டினாமினேட்டர்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர்னே எடுத்துக்கலாம். சரி, இப்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா 1 mole ஆஃப் வாட்டரில் இவங்க சொல்கிற கணக்கு வச்சு பார்க்கும்போது 1 moles ஆஃப் வாட்டரில் கிட்டத்தட்ட 1/4000 moles ஆஃப் ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கு. இவ்வளோ ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/4000 டிவைடட் பை 18. ஸோ இந்த 1/4000 ஞாபகம் வச்சுக்கோங்கக்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ரைட். ஸோ இப்போது இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக நம்மளோட வேல்யூ கிடச்சிரும். கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் நீங்கள் போடுறதுக்கு கொஞ்சம் திணறத மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இங்கே வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வேல்யூ 1/72ன்னு வரும். ஜஸ்ட் ஒரு தடவை நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். இஃப் இன்கேஸ் கால்குலேஷன் வரலைன்னா சொல்லுங்கள், மேம் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ண கொஷின். Which one of the following statement regarding Henry's law is not correct? Henry law பேஸ் பண்ணி இதில் எது கரெக்ட் இல்லை, எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். Higher the value of KH at given pressure, higher the solubility of gas in liquids. Gas in liquids பற்றி சொல்கிறான். KH அதிகமாக இருந்துச்சுன்னா at a given pressure, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சு கேஹெச்சை மட்டும் கூட்டினா சாலிபிலிட்டி கூடும்னு சொல்கிறான். அப்படியா? இல்லை, சாலிபிலிட்டி ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், நாட் கேஹெச் வேல்யூ, பிகாஸ் கேஹெச் இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்படி பார்க்குறச்சே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தப்பாக இருக்குது. அதனால ஆப்ஷன் ஏ வுட் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? ராங் ஸ்டேட்மெண்ட், ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். அப்பாடா, ஒரு வழியாக ஹென்ரிஸ் லா பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேப்பர் ப்ரெஷர் அண்ட் ரவுல்ட்ஸ் லா பேஸ் பண்ண கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வேப்பர் ப்ரெஷர் அண்ட் ரவுல்ட்ஸ் லா இதிலேருந்து கான்செப்சுவல் பேஸ் கொஷினும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ப்ராப்ளம் பேஸ் கொஷின்ஸும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் இந்த ஏரியாலேருந்து வராதுக்கன்னா, பிகாஸ் நம்ம பைனரி கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் தானே எடுத்துக்கிறோம். ஸோ ஈஸி டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் வரும். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? ஓகே, ஸோ கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். when a binary solution of two volatile liquid is taken in a closed vessel. நான் ஒரு closed vesselல ஒரு மூடி போட்ட பாத்திரத்தில் ஒரு 2 volatile liquids-ஐ எடுத்திருக்கேன். எடுக்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேருந்தே பார்க்கலாம். both the components would evaporate and an equilibrium would be established between vapor phase and liquid phase. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே என்ன சொல்கிறான்னா, நான் 2 வாலட்டைல் லிக்விடை ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு மூடி போட்டு வச்சேன்னா கண்டிப்பாக 2ம் வாலட்டைலாக இருக்கிறதுனால அவங்க வந்து எவாப்ரேட் ஆவாங்க. பட் எவாப்ரேட் ஆகி ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் என்னோட லிக்விட் ஃபேஸுக்கும், அதாவது அந்த லிக்விடுக்கும் உருவான கேஸுக்கும் இடையே ஒரு சமநிலை உருவாயிரும், ஒரு ஈக்லிபிரியம் உருவாயிரும். அதனால எனக்கு அங்கே வேப்பர் ப்ரெஷர் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் உருவாகும் அப்படின்னு இன்டைரக்டாக சொல்லியிருக்கான். வேப்பர் ப்ரெஷரை பற்றி சொல்லனாலும் இது உருவாகுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ கண்டிப்பாக உருவாகும் இல்லையா? எஸ், அதை தானே நம்ம வேப்பர் ப்ரெஷர்லையுமே படிச்சிருந்தோம். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். செக் பண்ணிடலாமா? எஸ்,
Option A is the right answer. Next question. What does A points signifies in the given figure? அதாவது நான் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே நான் வந்துட்டு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்கேன். இந்த ஃபிகரில் இந்த பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் கண்ணா. இதே கிராஃபை மேம் ஒன் ஷாட்லேயுமே சொல்லி தந்துருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி அட் இன்ஃபினிட்டி ஒரு பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணோம்னா அந்த இன்ஃபினிட்டி பாயிண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட். அப்போது அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் option B would be the right answer. Vapor pressure of pure solvent தான் கரெக்டான answer. Okay, so next question, solubility and Henry's law based பண்ண question தான். So இந்த questionல என்ன கேட்டிருக்கான்னா Raoult's law becomes a special case of Henry's law when, அதாவது எந்த ஒரு இடத்துல Raoult's law வந்துட்டு Henry's lawவோட ஒரு ஸ்பெஷல் கேஸாக மாறுது. கண்ணா இந்த ஒரு கொஷின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்ணா. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனித்து கேளுங்க. அதாவது நம்மளோட ஹென்ரிஸ் லாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு கை ஏ ஆர் ஏதோ ஒரு கேஸோட கை மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த வேல்யூ இன்டூ KH. இது வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ எந்த ஒரு தருணத்தில் ரவுல்ட்ஸ் லா வந்துட்டு ஹென்ரிஸ் லாவாக மாறுமா? இந்த மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ ஒன்றா மாறுச்சுன்னா அந்த இடத்துல தான் ரவுல்ட்ஸ் லாவும் ஹென்ரிஸ் லாவும் ஒன்றாகும். விச் மீன்ஸ் வென்எவர் கை இஸ் ஈக்குவல் டு 1 P becomes P0, அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட்டாக மாறிடும். அண்ட் இட் வுட் பி ஈக்குவல் டு KH. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டிஷன் கண்ணா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நோட்ஸ்லேயோ NCERTலேயோ எழுதி எக்ஸ் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். One component of a solution follows Raoult's law over the entire range இவ்வளோ. அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ள Raoult's lawவை அது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுது. The second component must follow Raoult's law in the range of, அதாவது ஃபஸ்ட்டு காம்பனண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே Raoult's lawவில் இருக்குது. அதோட வேல்யூ 0க்கும் 1க்கும் இடையே உள்ளும்போ அது Raoult's lawவை ஃபாலோ பண்ணுது. அப்போ சிமிலர்லி செகண்டாக இருக்கிற காம்பவுண்ட்டும் அதே ரேஞ்சில் இருக்கும்போது தானே Raoult's lawவை ஃபாலோ பண்ணணும். எஸ், அப்படி இருந்தால் தானே ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் Raoult's law ஒபே பண்ணும் இல்லையா. அதனால் whenever first components range is this, second components range would be the same. அதனால ஆப்ஷன் D would be the right answer. கான்செப்ட் புரிஞ்சிச்சா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். அட் 300 கெல்வின் 300 கெல்வினில் நான் 2 பியூர் லிக்விட்ஸை எடுத்துக்கிறேன், A அண்ட் B. அவங்களோட பார்ஷியல் ப்ரெஷர் என்னன்னா இட் இஸ் 150 mmHg அண்ட் 100 mmHg. மேம் பார்ஷியல் ப்ரெஷரை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி? நம்பர் 1 mmHgல யூனிட் இருக்கும். நம்பர் 2 ATM ஆர் பார்ல யூனிட் இருக்கும். நம்பர் 3 இதுவும் இல்லை அப்படின்னா மோல் லிட்டர் இன்வர்ஸில் உங்களோட வேல்யூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா யூனிட்டோட நம்மளோட வேல்யூ வந்துச்சுன்னா அதை தான் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ கொஷின்குள்ளே போயிடலாம். நம்ம 2 பியூர் லிக்விட்ஸ் A அண்ட் B எடுத்துக்கிறோம். அவங்களோட இண்டிவிஜுவல் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது 150 mmHg அண்ட் 100 mmHg. அவங்கள எடுத்துக்கக்கூடிய டெம்பரேச்சருங்கிறது 300 கெல்வின். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் மோலார் லிக்விட்ஸ் எடுத்துக்கிறேன். ஈக்விமோலார் அப்படின்னா ஒன்றும் இல்லைக்கன்னா 1 part of A எடுத்தேன்னா 1 part of B. நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஒரு கிளாஸ் A எடுத்தேன்னா ஒரு கிளாஸ் B. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒரே அளவுக்கு எடுத்தேன்னா அதை தான் ஈக்விமோலார் அப்படின்னு சொல்லுவோம். The mole fraction of B in the vapor mixture at this temperature is, mole fraction of B என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா. சரி, ஓகே கண்ணா, இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு ஃபார்முலா. 2 பேரையும் ஈக்விமோலார் கான்சன்ட்ரேஷனில் எடுத்துக்கிறேன். which means mole fraction of A and B ரெண்டுமே சேமாக இருக்கும். we know chi A plus chi B, mole fraction of A and B together should always be equal to 1. அப்போ chi Aவும் 0.5 இருக்கும், chi Bயும் 0.5 இருக்கும். புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்கா? பார்ஷியல் ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துருக்கா. ஆஸ் பர் Raoult's law we know
total partial pressure is equal to partial pressure of the pure solvent A into chi A plus partial pressure of pure solvent B into chi B. நமக்கு ஆல்ரெடி வேல்யூஸ் இருக்கா? எஸ், அந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். சப்ஸ்டியூட் பண்ணுற டைமில் உங்களுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 150 into 0.5 plus 100 into 0.5. எப்போவுமே 0.5 வந்ததுமே மல்டிப்ளை பண்ணுறதுக்கெலாம் போகாதீங்க. உங்களுக்கு அந்த 0.5க்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதோட ஹாஃப் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ 150ோட ஹாஃப் வந்துட்டு 75, 100ஓட ஹாஃப் வந்துட்டு 50, 75 + 50 could give you 125. புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்கான், வேப்பர் மிக்ஸ்சர் பியோட மோல் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி வேல்யூ கேட்டானா they are asking for YB. ஓகேவா? Y not B. இதற்கான ஃபார்முலா என்னன்னா வெரி சிம்பிள், chi B P naught A divided by P total. ஜஸ்ட் P totalோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ chi B ஓட வேல்யூ எவ்வளோ? 0.5 into P naught A ஓட வேல்யூ என்ன? 150. சாரி, P naught A இல்லைக்கனா P naught B ஓட வேல்யூ which is 100 because B சொல்யூஷனோட மோல் ஃப்ராக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? டிவைடட் பை டோட்டல் பார்ஷியல் ப்ரெஷர் which is 125. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இதுவும் இதுவும் கட் ஆகும் அண்ட் இதுவும் கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக 0.4 வரும் கண்ணா. அப்ராக்சிமேட்டாக 0.4 வரும். And so out of these options, option D would be the right answer. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். இது கொஞ்சம் உங்களோட என்சிஆர்டியில் கூட கொடுத்துருப்பான். அதாவது ஒரு சில செட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஒரு சில காம்பினேஷன்ஸ் வந்துட்டு ரவுல்ட்ஸ் லாவை ஃபாலோ பண்ணும். ஒரு சில பேர் பாசிட்டிவ் டிவியேஷன் காமிப்பாங்க, ஒரு சில பேர் நெகட்டிவ் டிவியேஷன் காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் யார் எந்தெந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு பார்த்துட்டு அதை அப்படியே இங்கே யூஸ் பண்ணால் போதும். ஸோ நமக்கு என்ன தெரியும், ப்ரோமோ ஈத்தேன், குளோரோ ஈத்தேன், இந்த மாதிரி ஹாலஜன் அண்ட் ஈத்தேன் ஒன்றா வந்துச்சுனாவே அவங்க கண்டிப்பாக ரவுல்ட்ஸ் லா ஒபே பண்ணுவாங்க. அண்ட் ஸோ தே வில் ஒபே ரவுல்ட்ஸ் லா த்ரூ அவுட் த என்டையர் கான்சன்ட்ரேஷன். ரைட். Next question. Which of the following units is useful in relating the concentration of solution with its vapor phase? அதாவது ஒரு சொல்யூஷனை அதோட வேப்பர் ஃபேஸ் கூட ரிலேட் பண்ணுறதுக்கு என்ன யூனிட் நமக்கு யூஸ் ஆகும்? ரொம்ப ஈஸியான கொஷின்கானா. கான்சன்ட்ரேஷன், வேப்பர் ப்ரெஷர், இது ரெண்டுத்தையுமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ chi A தான். பிகாஸ் chi A ரிலேட்ஸ் partial pressure and partial pressure of pure solvent. இல்லையா? ரைட். அதனால் out of these 4 option mole fraction would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? எஸ். நெக்ஸ்ட் நம்ம கொஷின் சொல்லியே மேம் ஓஞ்சிருவேன் போல், இருந்தாலும் பரவாயில்ல, என் சாம்பியன்ஸ்க்காக தானே. A gaseous mixture of two substances A and B under a total pressure of 0.8 atm in its equilibrium with an ideal liquid solution. அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, A, B அப்படிங்கிற ரெண்டு விதமான சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் ப்ரெஷர் P is nothing but 0.8 atm. ஸோ P வேல்யூ கொடுத்துருக்கான். ரைட். நெக்ஸ்ட் is in equilibrium with an ideal liquid solution. The mole fraction of A is said to be 0.5. Mole fraction of A, chi A வந்துட்டு 0.5 இருந்துச்சுன்னா chi B என்னவா இருக்கும்? chi B should also be equal to 0.5. அப்பனா தான் ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும் இல்லையா? ரைட். ஓகே. ஆல்சோ இவன் என்ன சொல்லியிருக்கான், gaseous ஃபேஸில் தான் என்னோட வேல்யூ 0.5, நான் லிக்விடாக மாறிட்டேன், நான் 0.2 ஆயிடுவேன். ஸோ gaseous ஃபேஸ் அண்ட் லிக்விட் ஃபேஸை பிரிக்கிறதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கையேக்கு பதிலாக வேப்பர் ஃபேஸ்க்கு YA YB அப்படின்னு, லிக்விட் ஃபேஸ்க்கு chi A chi B அப்படிங்கிற வேல்யூவும் கொடுத்துக்கிறேன். ஸோ chi A ஓட வேல்யூ வந்துட்டு 0.2 அண்ட் chi B ஓட வேல்யூ 0.8. ரைட். புரிஞ்சிச்சா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கிறத பார்ப்போம். The vapor pressure of pure liquid A is A vapor pressure என்னவா இருக்கும்? Vapor pressure of pure liquid A என்னவா இருக்கும்? ஸோ டோட்டல் ப்ரெஷர் P நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 0.8 atm. ரைட்டு, விடுங்க.
இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா, இதெல்லாம் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா, PA is equal to P0A chi A. ஓகேவா? எஸ். ஸோ இங்கே டோட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது 0.8ன்னு சொல்லியிருக்கான். இந்த டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவலாக ஏக்கும் பிக்கும் ஷேர் ஆகுமா? ஏன் மேம் திடீர்னு அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வேப்பர் ஃபேஸில் அவங்களோட மோல் ஃப்ராக்ஷன் ஈக்குவலாக இருக்குது. அவங்க மோல் ஃப்ராக்ஷன் சிமிலராக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி partial pressure of A and partial pressure of B would be similar, and it should be equal to the double of, it should be equal to the half the value of total pressure. இதுதான் கணக்கு. ஸோ அப்படி பார்க்குறச்சே PA ஓட வேல்யூவும் 0.4 இருக்கும், PB ஓட வேல்யூவும் 0.4 இருக்கும். ஓகேவா? கிளியரா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், PA ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.4 is equal to P0A into chi A, which is 0.2. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் கட் பண்ணால் போதும். கட் பண்ணால் இவன் 1 டைம் இவன் 2 டைம், which means P0A is equal to 2. ஓகே, கிளியராக தெரியுதா? எஸ், ஆமாம், அவ்வளோதான். ஸோ த ஆப்ஷன் B would be the right answer. 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான நம்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். At 363 Kelvin, the vapor pressure of A is said to be 21 kilopascal. A ஓட vapor pressure என்னன்னு கொடுத்துட்டான். And that of B is 18 kilopascal. B ஓட vapor pressure என்னன்னு கொடுத்துட்டான். 1 mole of A and 2 moles of B are mixed. நான் ஒரு கிளாஸ் A எடுத்தேன்னா 2 கிளாஸ் B எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட், அஸ்யூமிங் தட் திஸ் சொல்யூஷன் இஸ் ஐடியல், இந்த சொல்யூஷன் ஐடியல் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த மிக்ஸ்சர் இஸ், இந்த சொல்யூஷன் ஐடியலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரவுல்ட்ஸ் லாவை ஃபாலோ பண்ணும். அப்போ அந்த கேஸில் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் மிக்ஸ்சர் என்னன்னு கேட்டிருக்கான். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் மிக்ஸ்சர் கேட்டிருக்கான், பாக்கி எல்லா வேல்யூவும் அவனே கொடுத்துருக்கான். ஸோ சிம்பிளாக ஈஸியாக நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? எஸ். ஸோ நமக்கு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், P0A is 21 and P0B is nothing but 18 kilopascal. இந்த ரெண்டு வேல்யூவும் கொடுத்துருக்கான். ஆல்சோ ஒரு ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐடியல் சொல்யூஷனில் 1 mole of A 2 mole of B யூஸ் பண்ணியிருக்கானா, number of moles or chi A is nothing but solute divided by solution. அப்போது 1/3 வரும். 1 + 2 obviously 3 இல்லையா? சிமிலர்லி chi B அப்படிங்கிறது 2/3 வந்திருக்கும். ஓகே, ஸோ ரவுல்ட்ஸ் லா பேஸ் பண்ணி சொல்லணும்னா P total is equal to P0A chi A plus P0B chi B அப்படின்னு வரும் இல்லையா? ஜஸ்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். P0A ஓட வேல்யூ 21 இன்ட்டு chi A ஓட வேல்யூ 1/3 plus P0B ஓட வேல்யூ 18 into chi B ஓட வேல்யூ 2/3. டக்குன்னு கட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இது 1 டைம்ஸ், இது ஆக்சுவலாக 7 டைம்ஸ். சிமிலர்லி இது 1 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். அப்போது 7 + 6 2s are 12. 7 + 12 எவ்வளோ வரும்? 19 தான் வரும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் D 19 would be the right answer. புரிஞ்சிச்சா? கிளியரா? எவ்வளோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் போடுற போதும் நம்மளாலையும் கொஷின்ஸை சூப்பராக சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. The vapor pressure of 2 volatile liquids A and B at 25 degrees Celsius are 50 and 100 torr. டோராக இருந்தாலும் அது வேப்பர் ப்ரெஷர் தான், சரிங்களா? மோஸ்ட்லி கேட்க மாட்டான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், P0A is equal to P0A is equal to 50, P0B is equal to 100. இந்த வேல்யூவை கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட், if the liquid mixture contains 0.3 mole fraction of A, அதாவது 0.3 mole fraction of A இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது யாராக இருக்கணும்? மோல் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். அப்போது chi A அப்படிங்கிறது 0.3 whereas chi B அப்படிங்கிறது கண்டிப்பாக 0.7 இருக்கும். புரிஞ்சிச்சா? ரைட். ஓகே, இப்போது 0.3 அப்படிங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் இன் லிக்விட். இதுவே வேப்பர் ஃபேஸில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? ஓகே, ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்பவே ஈஸியான ஃபார்முலா இதுதான் கண்ணா.
YB because vapor phase எடுக்கும்போது பொதுவாக மோல் ஃப்ராக்ஷன் சொல்லும்போது 𝐾𝐴 𝐾𝐵 சாலிடாக இருந்தாலும் லிக்விடாக இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் லிக்விட் ஃபேஸ் அண்ட் வேப்பர் ஃபேஸை கன்சிடர் பண்ணும்போது எப்போவுமே வேப்பர் ஃபேஸை வையில் வச்சுக்கோங்க, whereas liquid phase கையில் வச்சுக்கோங்க. Y and கை ரைமிங்காக இருக்கே. ஓகே, ஸோ YB divided by 1 minus YB which is nothing but YA தான், அதை தான் இப்படி போட்டிருக்கோம், is equal to P0B by P0A into 𝐾B minus 1 minus 𝐾B. புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வேல்யூவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் கண்ணா. எனக்கு என்ன தெரிய வருது, இந்த டோட்டல் வேல்யூ இதெல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது P0B by P0A, P0B வந்துட்டு 100ஆக இருக்குது, P0A வந்துட்டு 50ஆக இருக்குது. ஸோ 100 by 15 சொல்லும்போது ஆப்வியஸ்லி எனக்கு ஆன்சர் 2 தான் வரும். இன்ட்டு 𝐾B 0.7, 0.3, 0.7 by 0.3ன்னு சொல்லும்போது 7/3 அப்படின்னு எடுத்துக்கலாம். 7/3 அப்படின்னு சொல்லும்போது 3 டேபிளில் கட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக 2.4 வரும், 2.4 வரும். ஓகே, ஸோ 2 into 2.4 வரும். இதை நான் எய்தர் பாயிண்ட்லேயும் எடுத்துக்கலாம் ஆர் நான் வந்துட்டு அப்படியே டினாமினேஷனில் ஃப்ராக்ஷனாகவும் எடுத்துக்கலாம். இங்கே உங்களோட கொஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் ஃப்ராக்ஷனாக எடுத்திருக்கான். ஸோ அதே மாதிரி வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். இட் இஸ் நத்திங் பட் 14/3. ஓகேவா? இப்போது we know 1 minus YB, இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, ஒரு நிமிஷம், ஓகே, x/70. அதாவது நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கான், நம்மளோட வேல்யூ வந்துட்டு x/70ங்கிற ஒரு ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கான். ஆல்ரெடி நம்மளோட நியூமரேட்டர் 14 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு YBயும் தெரியாது, 1/YBயும் தெரியாது. ஆனால் என்ன தெரியும், கீழே இருக்கிற இவன் 17ஆக இருப்பான் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஸோ கண்டிப்பாக எக்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும், முன்ன கண்டுபிடிச்ச 14ஆக தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஓவராலாக 70 கொஷின்ஸ் இருக்குது, சூப்பராக முடிச்சிடலாம். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், an open beaker of water in equilibrium with water vapor is in a sealed container. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வாட்டரையும் வாட்டர் வேப்பரையும் ஈக்குலிபிரியமில் வச்சு சமநிலையில் வச்சு அவங்கள வந்துட்டு சீல் பண்ணி வச்சிட போகிறேன். ரைட். when a few grams of glucose are added to the beaker of water, இப்போ அந்த சீல் பண்ணதை கொஞ்சோண்டு ஓப்பன் பண்ணிவிட்டு குளுக்கோஸ், காற்று வெளியில் வராத மாதிரி, ஸ்டீம் வெளியில் வராத மாதிரி கொஞ்சோண்டு குளுக்கோஸ் மட்டும் போட்டுட்டு மூடி வச்சிடுறேன். the rate at which water molecule is, இப்போது இந்த இடத்துல அந்த வாட்டர் மாலிகுலோட ரேட் என்னவா இருக்கும், அது ஸ்டீமாக மாறக்கூடிய தன்மை என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அங்கே ஆல்ரெடி அங்கே வேப்பர்ஸ் ரெடியாக இருக்குது இல்லையா? ரைட், ரெடியாக இருக்குது. வேப்பர்ஸ் இன்னும் உருவாகிறதுக்காக வாட்டரும் ரெடியாக இருக்குது, வேப்பரும் ரெடியாக இருக்குது. அந்த மினிட்ல நான் கொஞ்சோண்டு அதை ஓப்பன் பண்ணும்போது, ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் ஐம் புட்டிங், கொஞ்சோண்டு நான் அங்கே ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஒரு ஃப்ரீ கேப் கிடைக்கும். அந்த ஃப்ரீ கேப் கிடைச்சதும் கண்டிப்பாக அந்த வாட்டர் திருப்பி ஸ்டீமாக மாறத்தானே பார்க்கும். எஸ், ஸோ அந்த ஸ்டீம் திருப்பி தானே உருவாக ஆரம்பிக்கும். அதனால நம்மளோட வேப்பர்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் A would be the right answer. Okay, so next question. Choose the correct statement with respect to vapor pressure of liquid amongst the following. இந்த 4 ஆப்ஷனில் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விடை பற்றி யாருப்பா கரெக்டாக சொல்லியிருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு கிராஃபை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் நவ், கிளியராக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கீழே இருக்கிறது டெம்பரேச்சர், வேறஸ் மேலே இருக்கிறது வேப்பர் ப்ரெஷர். இவங்க 2 பேருக்குமான கிராஃப் போட்டோம்னா we know that the graph would be somewhat like this. இந்த மாதிரி தான் இந்த கிராஃப் கிட்டத்தட்ட இருக்கும், ஒரு கர்வ் நேச்சரில் இருக்கும். ஸோ இந்த கிராஃப்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளோட டெம்பரேச்சர் கூட 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 வேப்பர் ப்ரெஷர் கூடுது. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக கூடுதா, லைக் ஸ்ட்ரெயிட்டாக கூடுதா, ப்ரொபோஷனலாக கூடுதா, இல்லை, ஒரு non-linear கண்டிஷனில் அது கூடுது. அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், option B would be the right answer, which is increases non-linearly with increasing temperature. புரிஞ்சிச்சா? Okay, so next question.
For which of the following parameters, இதில் இருக்கக்கூடிய எந்த parametersக்கு the structural isomerism would be expected to have same values. அதாவது structural isomerism இருக்கக்கூடிய ஒரு compound. Actually இந்த questions வந்துட்டு organic chemistry and உங்களோட solution இந்த ரெண்டு சாப்டரும் இன்டர்வைன் ஆன ஒரு பாயிண்ட். சிமிலர்லி இதுக்கு முன்னாடி பார்த்த question இருக்கு இல்லையா, இந்த கொஷின் இது வந்துட்டு ஈக்குலிபிரியம் சாப்டர் அண்ட் சொல்யூஷன் சாப்டர் இன்டர்வைன் ஆன கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி தான் 2-3 சாப்டர்ஸை இன்டர்வைன் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்பான். எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் தட் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் போதும். ஓகேவா? ரைட். இப்போ இவங்க 2 பேருமே ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் தேர் ஆப்வியஸ்லி ஐசோமர்ஸ்லேயே அவங்களோட பிஹேவியர்ஸ் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அப்படி இருக்கிற டைமில் அவங்களோட எந்த வேல்யூ சிமிலராக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சின்ஸ் தே ஹாவ் த சிமிலர் கவுண்ட் ஆஃப் காம்போசிஷன், அதாவது இங்கேயும் 2 கார்பன், இங்கேயும் 2 கார்பன், இங்கேயும் 6 ஹைட்ரஜன், இங்கேயும் 6 ஹைட்ரஜன், இங்கேயும் 1 ஆக்சிஜன், இங்கேயும் 1 ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே அளவில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டென்சிட்டியும் ஒரே அளவில் தானே இருக்கும். அதனால தான் நம்ம அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் அவங்களோட கேசியஸ் டென்சிட்டி சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர் கேசியஸ் டென்சிட்டி வில் பி சிமிலர் அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ்க்கு தான் புக்கான போகிறோம். ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் பேஸ் பண்ணி என்னவெல்லாம் கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், an ideal solution is formed when its component delta V is equal to 0 and delta H is equal to 0. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டுமே கரெக்ட் தான். எஸ், அதனால ஆப்ஷன் சி would be the right answer. Okay, next question. The solution which show large positive deviation from Raoult's law is, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களோட புக்கில் பாசிட்டிவ் டிவியேஷன் காமிக்கிறது யார், நெகட்டிவ் டிவியேஷன் காமிக்கிறது யார், ஐடியல் சொல்யூஷன்ஸ் யாருன்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கான். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்தா போதும். இல்லை மேம் எனக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், அதற்கான ட்ரிக் வீடியோ மேம் போட்டு தரேன், அதை வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், அவுட் ஆஃப் தீஸ் 4 எந்த ஒரு சொல்யூஷனுக்கு லார்ஜ் பாசிட்டிவ் டிவியேஷன் காமிக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, whenever they have minimal boiling azeotrops they will be showing large positive deviation. Similarly maximum boiling azeotrope இருந்தால் அவங்களுக்கு நெகட்டிவ் டிவியேஷன் காமிக்கும். புரிஞ்சுச்சா? கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், amongst the following the azeotropic mixture is, இந்த 4ல் யார் azeotropic mixture அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டிவியேஷன் காமிக்கிற நிறைய பேர் அசியோட்ரோபிக்காக தான் இருப்பாங்க. அதனால் அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் ஏ வுட் பி த ரைட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிச்சா? ரைட், நெக்ஸ்ட் கொஷின். இது எல்லாமே அந்த என்டையர் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, யாரெல்லாம் மேக்ஸிமம் பாயிலிங், யாரெல்லாம் மினிமம் பாயிலிங், யார் பாசிட்டிவ் டிவியேஷன் காமிக்கிறா, யார் நெகட்டிவ் டிவியேஷன் காமிக்கிறா, யார் ஐடியல் சொல்யூஷனாக இருக்கா அப்படிங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் கண்ணா. ஸோ அதனால தான் மேம் டக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த கொஷினை பாருங்க. த எக்ஸாம்பிள் ஆஃப் மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸஸ், மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ்க்கான எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தோம்னா இங்கே ஆப்ஷன் டி would be the right answer, which is cyclohexane and ethanol. Very good. Next, the solution that forms maximum boiling azeotrops. நீங்க 4 பேர் இருக்காங்க, இதில் யார் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ்? நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அசிட்டோன் அண்ட் குளோரோஃபார்ம் 2 பேருமே மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ்குள்ள வருவாங்க. அண்ட் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இது வந்துட்டு ஃபார்முலா பேஸ் பண்ண கொஷின், ஆனால் டக்குன்னு சட்டுன்னு முடிச்சிடலாம். Okay, so benzene and toluene form nearly ideal solution. இவங்க வந்து ஒரு ideal solution form பண்ணுவாங்கப்பா. At 20 degrees Celsius, the vapor pressure of benzene is இவ்வளோ and toluene வந்து இவ்வளோ. The partial vapor pressure of benzene வந்துட்டு for a solution containing 78 grams of benzene and 46 grams of toluene என்னவா இருக்கும்? அதாவது பொதுவாக ஜென்ரல் கேஸில் 20 டிகிரி செல்சியஸில் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்சின் தனியாக 75, அதே மாதிரி டொலுவின் தனியாக 22. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன்,
ஒரு 20 டிகிரி செல்சியஸில் 78 கிராம்ஸ் ஆஃப் பென்சினை 46 கிராம்ஸ் ஆஃப் டொலுயின் கூட மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷனில் பென்சினோட பார்ஷியல் ப்ரெஷர் என்ன? இதுதான் கொஷின். புரிஞ்சிச்சா? ரைட், இது சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், எப்போவுமே நம்மள்கிட்ட ஒரு சில வேப்பர் ப்ரெஷர் வேல்யூஸ் இருக்குன்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால ஃபஸ்ட்டு மோல்ஸ் ஆஃப் பென்சின் கால்குலேட் பண்ணிக்கலாம். மோல்ஸ் ஆஃப் பென்சின் இஸ் நத்திங் பட் 75 which is 75 இல்லை 78. இங்கே 78 தானே கொடுத்துருக்கான், நான் மாற்றி போட்டேன். 78 divided by molecular mass of benzene which is once again 78. ரெண்டுத்தையும் டிவைஸ் பண்ணினா எனக்கு 1 mole வரும். சிமிலர்லி மோல்ஸ் ஆஃப் டொலுவின் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா டொலுவினோட வேல்யூ இங்கே வந்துட்டு 46 டிவைடட் பை டொலுவினோட மாலிகுலர் மாஸ் எவ்வளோ கண்ணா? டொலுவினோட மாலிகுலர் மார்க்ஸுங்கிறது 72 இருக்கும். இதை டிவைட் பண்ணேன்னா இது வந்துட்டு 1 டைமாக இருந்துச்சுன்னா இது 0.5 டைம்ஸ் வரும். ஸோ 0.5 மோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மோல்ஸ் ஆஃப் பென்சின் என்ன, மோல்ஸ் ஆஃப் டொலுவின் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பென்சின் கால்குலேட் பண்ணோம். அதற்கான ஃபார்முலா என்ன? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பென்சின் இஸ் நத்திங் பட் P0A Chi A இல்லையா? PA is equal to P0A Chi A. இப்போ எனக்கு P0A வேல்யூ தெரியுமா? எஸ், பார்ஷியல் ப்ரெஷருக்கு முன்னாடி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்சின் 75 இன்டூ Chi A வேல்யூ தெரியுமா? தெரியாது மேம்லாம் சொல்லக்கூடாது. அதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பென்சின் இஸ் செட் டு பி 1 ப்ளஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் which is 1 plus 0.5 1.5. ஓகேவா? ஸோ இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாமா? கட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இது 2 டைம்ஸ் தான், இது 3 டைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 75 into 2/3 அப்படின்னு எடுத்தோம்னா இது 1 டைம் போகும். இது வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 டைம்ஸ் போகும் இல்லையா? ஸோ 25 into 2ன்னு சொல்லும்போது 50. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் 4 would be the right answer, 50 would be the right answer. புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறத பார்த்தலாம். Equimolar solution in the same solvent have. அதாவது நான் வந்துட்டு சேம் சால்வெண்ட் இருக்கக்கூடிய ஈக்விமோலார் சொல்யூஷன் எடுத்துருக்கேன். ஈக்விமோலார் சொல்யூஷன் சேம் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களோட பாய்லிங் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் சிமிலராக தான் இருக்கும். அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் பி would be the right answer. புரிஞ்சிச்சா? எஸ். If liquids A and B form an ideal solution, ஏவும் பியும் ஐடியல் சொல்யூஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா 2 விஷயம் 0 ஆகும். என்னென்னா டெல்டா ஹெச்சும் 0 ஆகும், டெல்டா வியும் 0 ஆகும். அப்படி பார்க்குறச்சே இங்கே எந்தெந்த வேல்யூ 0 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது? என்ட்ரோபி 0 ஆகாது, ஃப்ரீ எனர்ஜி 0 ஆகாது, ஃப்ரீ எனர்ஜி என்ட்ரோபி 0வே ஆகாது. ஸோ ஃபைனலாக என்தால்பி would become 0. அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் 4 will be the right answer. ரைட், நெக்ஸ்ட் நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம். கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன மாதிரியெல்லாம் கொஷின் கேட்குறான் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், an aqueous solution of 1 molar in Ki, K solution 1 molar solution நம்ம எடுத்துக்கிறோம். which change will cause the vapor pressure of the solution to increase? நம்ம எந்த சேஞ்சை கன்சிடர் பண்ணோம்னா நம்மளோட வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கா. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வாட்டர் ஆட் பண்ணிக்கோ, உங்களோட வேப்பர் ப்ரெஷர் கூடும். ரெண்டாவது NaCl ஆட் பண்ணிக்கோ, வேப்பர் ப்ரெஷர் கூடும். மூணாவது Na2SO4 ஆட் பண்ணிக்கோ, வேப்பர் ப்ரெஷர் கூடும். இல்லைன்னா 1 molar Ki ஆட் பண்ணிக்கோ, அப்போ உங்களோட வேப்பர் ப்ரெஷர் கூடும்னு சொல்லியிருக்கா. ரைட், இப்போது வேப்பர் ப்ரெஷர் கூடணும்னா என்னோட கான்சன்ட்ரேஷன் குறையணும். கரெக்டாக? பிகாஸ் வேப்பர் ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். நான் இங்கே NaCl Na2SO4 K இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ணாலும் இவங்க 3 பேரும் ஆப்வியஸாக சொல்யூட் தான் இல்லையா? ரைட், சாலிட் ஃபேஸில் இருப்பாங்க, அப்போ அவங்க சொல்யூட்டாக தான் இருப்பாங்க. அப்போ இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ணுறதுனால கான்சன்ட்ரேஷன் எகிறத்தான் செய்யும். அப்போது இந்த ஒரு அக்வஸ் சொல்யூஷனில் நான் வாட்டர் ஆட் பண்ணால் மட்டும்தான் என்னோட கான்சன்ட்ரேஷன் குறையும், வேப்பர் ப்ரெஷர் கூடும். அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் A is the right answer. Okay, so next question. Lowering of vapor pressure of an aqueous solution of non-volatile, non-electrolyte 1 m aqueous solution at 100 degrees Celsius is. Right, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ப்ரெஷர் என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்ஷியல் ப்ரெஷர் கொடுத்துருக்கானா? இல்லை. ஆனால் என்ன சொல்லியிருக்கான்? நம்ம வந்துட்டு 1 m aqueous solution எடுத்துக்கிறோம்னு சொல்கிறோம்.
ஸோ 1m aqueous சொல்யூஷனாக இருந்துச்சா நோட் பண்ணிக்கோங்க. அதோட partial pressure P0 is nothing but 760 torr 760 mmHg எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு aqueous சொல்யூஷனை தான் இங்கே எடுத்துக்கிறோம். அந்த aqueous சொல்யூஷனோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ மோல் ஃப்ராக்ஷன் Kb இஸ் ஈக்குவல் டு நம்மளோட சொல்யூட்டோட வேல்யூ, இங்கே சொல்யூட் வந்துட்டு 1m இருக்குது. ஸோ 1 divided by total solventோட வேல்யூ which is nothing but வாட்டராக இருக்கிறதுனால, இது ஒரு aqueous சொல்யூஷனாக இருக்கிறதுனால 1 + 55.5 உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ 1 + 55.5னா இது 56.5 அப்படின்னு வரும். ரைட், இப்போது லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் பேஸ் பண்ண கொஷின் தான் இருக்குது. லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னாவே நம்ம ரிலேட்டிவ் லோவரிங்க்கு போயிடும். அதற்கான ஃபார்முலா ∆P divided by P is equal to Kb. இதுதான் நம்ம ஃபார்முலா. நம்மள்கிட்ட Kbயும் இருக்குது, Pயும் இருக்குது. ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ வந்துடுமா? எஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ∆P is equal to 760 இன்ட்டு இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? அப்படி பார்க்குறச்சே மாற்றி எழுதிட்டேன். எஸ், இப்போ மேலே வரும்போது மல்டிப்ளை ஆமாம். ஸோ 760 divided by 56.5 ரெண்டுத்தையும் கட் பண்ணேன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 13 பாயிண்ட்ஸில் ஆன்சர் வரும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் சி would be the right answer. புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், வாட் does point A and B represent in a diagram? ஓகே, டயக்ராம் கொடுக்கல இல்லையா? இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இதில் பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி எதை டிஃபைன் பண்ணுதுன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயக்ராம் பாய்லிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ண டயக்ராம். எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். இங்கே ஏ அப்படிங்கிறது நம்மளோட சால்வெண்ட்டோட பாய்லிங் பாயிண்ட்டையும், பி அப்படிங்கிறது நம்மளோட சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட்டையும் டிபெண்ட் பண்ணுது. அதனால ஆப்ஷன் ஏ would be the right answer. சாரி கண்ணா, கிராஃப் முன்ன பேஜில் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், molar depression constant for a solvent is said to be இவ்வளோ. molar depression constant என்னன்னு அவனே கொடுத்துட்டான். depression constantனா it is nothing but kf. kf வந்துட்டு 4ன்னு கொடுத்துட்டான். சரி, the depression in the freezing point of solution for a 0.03 ஒரு சொல்யூஷனோட வேல்யூ கொடுத்துருக்கான். இது என்ன வேல்யூவாக இருக்கும்? நல்லா பாருங்க, molality வேல்யூ மாதிரி இருக்கா? எஸ். So small m is nothing but 0.03. Right. Next, வேறு என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? is said to be. ஓகே, இதோட ஐ வேல்யூ கொடுத்துருக்கணும். பட் ஆனால் ஐ வேல்யூ கொடுக்கல. நோட் பண்ணிக்கோங்க, இங்கே கம்ப்ளீட் டிசோசியேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. கம்ப்ளீட் டிசோசியேஷன் நடக்குது தான். K2SO4 கம்ப்ளீட்டாக அயன்ஸாக மாறுதுன்னா நமக்கு 2 K+ம் ஒரு SO4 2 மைனஸும் கிடைக்கும். விச் மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் அயன்ஸ் ஃபார்ம்ட் இஸ் 3 இல்லையா? அதனால நம்மளோட Van Hoff ஃபேக்டர் I இஸ் நத்திங் பட் 3. புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே, ரைட். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் எல்லாம் கொடுத்துட்டா நம்ம வந்துட்டு ∆TF கண்டுபிடிக்கணும். டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு ஃபார்முலா IKFM. ஓகேவா? ஸோ I வேல்யூ என்ன? 3, KF வேல்யூ என்ன? 4, M வேல்யூ என்ன? 0.03. மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3 3s are 9, 9 4s are 36. பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணால் அது 0.36 இருக்கும். ஸோ ஆப்ஷன் B would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், the order of boiling points of 4 equimolar solution is given here. The correct order of their freezing point. எப்போவுமே நமக்கு என்ன தெரியும்னா, பாய்லிங் பாயிண்ட்டாக இருந்தாலும் ஃப்ரீசிங் பாயிண்ட்டாக இருந்தாலும் ரெண்டுமே கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் இல்லையா? விச் மீன்ஸ் என்னோட ஆர்டர் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அப்படியே உல்டாவாக தான். பிகாஸ் பாய்லிங்னா ரொம்ப சூடு, ஃப்ரீசிங்னா ரொம்ப குளிர் இல்லையா? ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லும்போது இவன் டாப்பில் இருந்தால் இவன் பாட்டமில் இருப்பான். ரெண்டு வேல்யூஸும் வேறு வேறையாக இருக்கும்.
அதனால இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே உல்டாவாக எடுத்தனா நம்மளோட வேல்யூ வரும். இங்கே உல்டாவாக கரெக்டாக அவன் வேல்யூ கொடுக்கல. ஸோ யூ கேன் எய்தர் கன்சிடர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் இதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேவா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின். Which of the following material is used for making semi-permeable membrane for carrying reverse osmosis for desalination of water? Desalination of water க்கு என்ன semi-permeable membrane யூஸ் பண்ணுறா? ஸோ இது நாளையும் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், செல்லுலோஸ் அசிட்டேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது உங்கள் புக்கில் கூட இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க, செல்லுலோஸ் அசிட்டேட். ரைட். நெக்ஸ்ட் கொஷின். The temperature at which 10% aqueous solution of glucose exhibit osmotic pressure of 16.4 atms. எந்த டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதிக்கலாம். we know osmotic pressure pi is nothing but CRT. நமக்கு இங்கே பை வேல்யூ தெரியும். இந்த சிஆர்டிக்கு பதிலாக நம்ம வேறு என்ன வேல்யூ அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திஸ் கேன் பி ஆல்சோ ரிட்டன் ஆஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இல்லையா? C இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம். அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் இன்ட்டு 1 பை வால்யூம் இன்ட்டு RT. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? நமக்கு இங்கே தேவையான எல்லா வேல்யூஸும் இருக்குது. ஜஸ்ட்டு வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறச்சே நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் 16.4. நம்மளோட மாஸ், கிவன் மாஸ் இஸ் நத்திங் பட், ஆர் இவனே மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் இல்லையா? மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் நத்திங் பட் 10. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். சின்ஸ் இங்கே வேல்யூஸ் எல்லாம் எம்எல் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இன்ட்டு 1000 எடுத்துக்கிறோம். இன்ட்டு 1000 டிவைடட் பை கீழே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ கன்சிடர் பண்ணோம் இல்லையா? ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் திஸ் சொல்யூஷன் இஸ், இங்கே என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்கான்? குளுக்கோஸ் சொல்யூஷன் கொடுத்துருக்கான். ஸோ குளுக்கோஸ் சொல்யூஷனோட வேல்யூ என்னக்கண்ணா? 180 இன்ட்டு 100 இன்ட்டு RT வேல்யூ கன்சிடர் பண்ணும். ஆரோட வேல்யூ 0.082 ஆல்ரெடி கொஷனில் கொடுத்துருக்கான். இன்ட்டு டெம்பரேச்சர். புரிஞ்சிச்சா? ரைட். ஸோ நம்ம டெம்பரேச்சர் மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம். பாக்கி எல்லா வேல்யூமையும் ஒரு சைடு எடுத்தோம்னா we would get temperature is equal to 16.4 into 180. இது எப்படியே இங்கே வந்துடும் இல்லையா? ரைட். ஸோ ஆல்சோ இதுவும் கட் ஆயிரும். அப்போது 180 டிவைடட் பை 16.4 into 180 divided by 0.082 ஆரோட வேல்யூ இன்ட்டு இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10. ஸோ 100. ஓகே. ஸோ இதை ஓவராலாக நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி பார்க்கும்போது கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் கண்ணா. இந்த ஜீரோ கட் ஆயிரும். தென் இதையும் கட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பார்க்குறச்சே ஃபைனலாக 360 வரும். ஸோ 360 இஸ் ஆர் ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இது ஒரு தியரி பேஸ்ட் கொஷின் என்னங்கிறத மேம் வாசிச்சு காமிக்கிறேன். Osmotic pressure method is used to determine molar mass of protein, macromolecules like polymers, biomolecules, so on and so forth. So osmotic pressure method யூஸ் பண்ணி நம்மளால இந்த மோலார் மாஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிருக்கா? பிகாஸ் தீஸ் ஆர் நாட் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர் இல்லையா? அவங்களுக்கு ஹை டெம்பரேச்சரில் ஸ்டெபிலிட்டி இருக்காது, சாலிபிலிட்டியும் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்மளால் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மெத்தடை வச்சு அவங்களோட மோலார் மாஸை கண்டுபிடிக்க முடியுது. இஃப் இன்கேஸ் அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் சி வுட் பி த ரைட் ஆன்சர். இந்த கொஷின் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஷின் கண்ணா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இஸ் அ ப்ராசஸ். ஆஸ்மாசிஸ் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஆஸ்மாசிஸ்னால் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் லோவர்லேருந்து ஹையருக்கு போகும். அப்போ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னால் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஹையர்லேருந்து லோவருக்கு வரும். ரைட். இப்போ இது பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் அப்ளைட் ப்ரெஷர் டு த சொல்யூஷன் சைட்
is larger than the osmotic pressure. Correct தானே? Correct தானே? நம்ம osmotic pressure விட அதிகமான pressure high concentration இருக்கக்கூடிய இடத்துல கொடுத்தா மட்டும்தான் நமக்கு reverse osmosis நடக்கும். So option A is right. Option B பாருங்க, in which solvent moves from solution of higher concentration to low concentration. Correct தானே? ஃபைனலா இது desalination of sea waterக்கும் யூஸ் பண்றாங்க. ஆப்ஷன் A, B, C மூணுமே கரெக்டாக தான் இருக்கு, which means all the above would be the right answer. So option D, all the above are right answer. புரிஞ்சுச்சா? Right. Next question. Colligative property depends on, நம்மளோட colligative property எதை depend பண்ணி இருக்கும்? Nature of solute particle dissolved in a solution கண்டிப்பா இல்லை. Number of solute particles dissolved in a solution. Yes. நம்மளோட சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் டிசால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் ஆகிருக்குங்கிறத பேஸ் பண்ணி இருக்கிறதுனால தான் அவங்களோட பேரே colligative அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் பி would be the right answer. Next question. Elevation in boiling point for 1.5 molar solution of glucose in water is 4K. அதாவது elevation in boiling point என்னன்னு கொடுத்துட்டா delta TB is said to be 4 அப்படின்னு கொடுத்துட்டான். ரைட். நெக்ஸ்ட் வேற என்ன வேல்யூ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட மொலாலிட்டி வேல்யூ ஸ்மால் எம் வேல்யூ 1.5 கொடுத்துட்டான். ஆல்சோ த டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஃபார் 4.5 மோலார் சொல்யூஷன் இஸ் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அதோட அப்போ இது பாயிலிங்னா ஃப்ரீசிங்கோட டிப்ரெஷன் வந்துட்டு 4.5 அப்படின்னு சொல்லிட்டான். ஆஃப் குளுக்கோஸ் வாட்டர் இஸ் 4K. டெல்டா TF is also said to be 4K அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ரேஷியோ ஆஃப் மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் டு மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட், அதாவது KB by KF கேட்டிருக்கான். சரியா? சரியா? ஸோ ஜென்ரலாக நமக்கு என்ன தெரியும்னா டெல்டா TB டிவைடட் பை டெல்டா TF is equal to ஐயும் கட் ஆயிரும் ஆப்வியஸ்லி, பிகாஸ் Van Hoff ஃபேக்டர் சிமிலராக தான் இருக்கும். டெல்டா KBM டிவைடட் பை KFM அப்படின்னு தெரியும். இதே ரேஷியோ தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வேல்யூ மட்டும் இந்த சைட் கொண்டு போனால் போதும் இல்லையா? ரைட். ஸோ அதனால் நான் KB by KF மட்டும் ஒரு சைட் வச்சுட்டு பாக்கி எல்லா வேல்யூவும் அந்த சைட் கொண்டு போயிட்டேன்னா ஒன்ஸ் அகெயின் டெல்டா TB அண்ட் TF ஓட வேல்யூ 4 தான். ஸோ ரெண்டுமே கட் ஆயிரும், இதுவும் கட் ஆயிரும். பேலன்ஸ் யார் தான் இருப்பா? 1.5 இல்லை 4.5 டிவைடட் பை 1.5 தான் இருப்பா. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் கட் பண்ணினா எனக்கு 3 வரும். அண்ட் ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் C would be the right answer. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணா இன்னும் half an hourல நம்ம முடிச்சிருவோம். டோன்ட் யூ வரி. ஓகே, மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 15 to 20 minutes ஆர் half an hourக்குள்ளே நம்ம ஃபுல்லாக முடிச்சிருவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 40 grams of glucose is mixed with 200 ml of water. நான் 40 grams of glucose 200 ml of waterல வந்து மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆல்சோ given K1 is equal to இவ்வளோ டென்சிட்டி, இவ்வளோ ஃப்ரீசிங் பாயிண்ட் இவ்வளோ. ரைட். இந்த வேல்யூ எல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்மளோட வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா? பிகாஸ் நம்மளோட ஃபார்முலாவில் டெல்டா TF is equal to IKBM இருக்கும். அப்போ ஆப்வியஸாக நம்ம மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ மொலாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளோட சொல்யூட் டிவைடட் பை நம்மளோட சொல்யூட்டோட மோலார் மாஸ் which is 40 divided by 180 the whole divided by நம்மளோட நம்மளோட சால்வெண்ட்டோட வேல்யூ இன் கேஜி. அப்போது 200 mlனா லிட்டரில் போனால் 0.2, அதையே அப்படியே கேஜின்னு எழுதிக்கோங்களேன். 0.2 இல்லையா? ரைட். இது நான் கட் பண்ணேன்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்துட்டு 10 divided by 9 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? நம்ம மொலாலிட்டி இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னென்னா டெல்டா TF இஸ் நத்திங் பட் TF மைனஸ் T'(F), அதாவது சால்வெண்ட் வேல்யூ, சொல்யூஷன் வேல்யூ. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம். நமக்கு என்ன தெரியும்? இந்த ஒரு கம்போசிஷன் கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா KBMக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ KB வேல்யூ இங்கே என்ன கண்ணா?
Kb value is nothing but 1.86. Already நம்மளோட ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்கா. ஸோ 1.86 into நம்மளோட m value. m value is nothing but 10/9. ஆல்சோ இங்கே என்ன கொடுத்துருக்கான்னா நம்மளோட சால்வெண்ட்டோட freezing point அப்படிங்கிறது 273.15 Kelvin. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா T-F is equal to இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் அங்கே போயிடும். அதனால 273.15 minus 1.86 into 10/9. புரிஞ்சிச்சிங்களா? இது வரைக்கும் கிளியரா? ஜஸ்ட் இதை நம்ம கால்குலேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது 1 டைம் வந்துச்சுன்னா இது 1.1 டைம் வரும். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ 273 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லைக் 273 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிகாஸ் இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் இந்த ஒரு சின்ன அப்ரிவேஷன் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் பி மைட் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ரைட் ஆன்சராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் பார்ட் வேன் ஹாஃப் ஃபேக்டருக்கு வந்துட்டோம் கண்ணா. வேன் ஹாஃப் ஃபேக்டரில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கொஷின், benzoic acid undergoes dimerization in benzene solution. நம்மளோட benzoic acid பென்சீனில் டைமரைஸ் ஆகுது. இருக்கட்டும், the Van Hoff factor is related to the degree of association of the acids. அப்படி பார்க்குறச்சே டிகிரி ஆஃப் அசோசியேஷன் பேஸ் பண்ணி இந்த ஆசிட் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது டிகிரி ஆஃப் அசோசியேஷன் வச்சு சொல்லும்போது சின்ஸ் நம்மளோட காம்பவுண்ட் சொல்யூட் வந்துட்டு டைமரைஸ் ஆகுறதுனால நம்மளோட ஃபார்முலாவை நம்ம டைரெக்டாக எழுதிட முடியும். டைமரைஸ் அப்படின்னா I is equal to 1 minus x/2. ட்ரைமரைஸ்னா 1 minus x/3. டெட்ராமரைஸ்னா 1 minus x/4. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் C would be the right answer. Okay, so next question. Arrange the following aqueous solution in the order of their increasing boiling point. இவங்கள அவங்களோட increasing boiling point பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ நான் இந்த 4 வேல்யூமே அப்படியே எழுதுறேன். ஸோ எழுதும்போது கையோடு நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு தேர் மோலார் மாஸ் அண்ட் தேர் கான்சன்ட்ரேஷன் எழுதுறேன். ஓகேவா? அப்படி எழுதுறச்சு எனக்கு ஃபஸ்ட்டு யூரியா வரும் அப்படின்னு தோணுது. ஸோ 10 to the power -4 யூரியா. தென் அதுக்கப்புறமா NaCl வரலாம். ஸோ 10 to the power -4 NaCl. மூணாவதா 10 to the power -3 வரலாம். ஸோ 10 to the power -3 MgCl2. அண்ட் ஃபைனலாக நம்மளோட 10 to the power -2 NaCl வரலாம். ஸோ 10 to the power -2 NaCl. சரி மேம், நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டீங்க. இதில் கிரேட்டர் எங்கே வரும், லெஸ்ஸர் எங்கே வரும்? யூரியாவுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ இங்கே வரும். பிகாஸ் யூரியா இஸ் someone or something which does not forms complete ions. அது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகாது. அதனால அதோட அக்வஸ் சொல்யூஷனில் அதோட பாய்லிங் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது தென் இது தென் இது, இப்படி தான் நம்மளோட ஆர்டர் வரும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம்? ஆப்ஷன் பி would be the right answer. புரிஞ்சிச்சா? கிளியரா? யூரியா பர்ஃபெக்டாக அயான்ஸாக மாறாது. இட் cannot be formed as ions. அதனால அதை லீஸ்ட்னு வச்சுட்டு பாக்கி எல்லாரையும் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வச்சு அரேஞ்ச் பண்ணால் போதும். புரிஞ்சிச்சா? ரைட், நெக்ஸ்ட் கொஷின். 0.01 m solution of KCl and BaCl are prepared in water. வாட்டரில் நம்ம கலக்கி வைக்கிறோம். The freezing point of KCl is found to be -2 degrees Celsius. KClோட freezing point -2 degrees Celsius தெரியுது. What is the freezing point of BaCl2 to be completely ionized? BaCl2 ஓட freezing point என்னவா இருக்கும் so that அது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகும். ஓகே, ஸோ இதற்கான ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப 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 சிம்பிள்கானா கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் KClஆக இருந்தாலும் BaClஆக இருந்தாலும் BaCl2ஆக இருந்தாலும் இவங்க 2 பேருமே கம்ப்ளீட்லி அயனைஸ் ஆவாங்க. ஏன்னா இவங்களை பிரித்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். KCl K+Cl- ஆகும், BaCl2 Ba+ and 2Cl- ஆகும் பிரியும். விச் மீன்ஸ் இங்கே KCl ஓட I ஃபேக்டர் கண்டிப்பாக 2ஆகவும் BaCl2 ஓட I ஃபேக்டர் கண்டிப்பாக 3ஆகவும் இருக்கும். ஆல்ரைட்,
நெக்ஸ்ட் the freezing point of KCl வந்துட்டு -2 degree Celsius கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான், அதையும் எழுதி வச்சுக்கலாம். நம்மளோட delta TF of KCl will be or freezing point of KCl is equal to -2 degree Celsius. ரைட், இப்போ நமக்கு என்ன தெரியும்னா நம்மளோட டெல்டா டிஎஃப் அப்படிங்கிறது நம்மளோட வேன் ஹாஃப் ஃபேக்டருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன், delta TF of KCl divided by delta TF of BaCl2 is equal to I of KCl divided by I of BaCl2 அப்படின்னு எழுதிக்கிறேன். கிளியரா புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போது எனக்கு delta TF of BaCl2 தான் வேணும். என்கிட்ட delta TF of KCl இருக்குது, I of KCl இருக்குது, I of BaCl இருக்குது. அப்போ என்ன பண்ண போதும், delta TF of BaCl2 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு பாக்கி எல்லா வேல்யூவையும் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளோட இந்த வேல்யூ அப்படியே உல்டாவாயிரும். அப்போ 3/2 இன்ட்டு நம்மளோட இந்த வேல்யூ வந்துடும், which is nothing but 2. ஸோ இதையும் கட் பண்ணோன்னா நமக்கு 3 degree Celsius -3 degree Celsius அப்படின்னு கிடைக்கும். ஸோ the freezing point of BaCl2 is -3 degree Celsius. ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அதை நம்ம மறக்கவே கூடாது. ஓகேவா, கிளியரா? ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். which of the following would exert maximum osmotic pressure? இதில் யார் மேக்ஸிமம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுவா? ரைட், பொதுவாக நிறைய அயான்ஸ் ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய அயான்ஸை ஃபார்ம் பண்ணுறதுனால நிறைய காம்பனன்ட்ஸ், நிறைய அயான்ஸ் அங்கே உருவாகும், ப்ளஸ் அதனால அவங்களோட ப்ரெஷரும் கூடும் இல்லையா? கரெக்டாக? அப்படி பார்க்குறச்சே இந்த 4 ஆப்ஷனையும் பாருங்களேன். அலுமினியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட்டோட ஃபார்முலா என்னக்கண்ணா, Al2SO4 thrice இல்லையா? whereas பேரியம் குளோரைடுன்னு சொல்லும்போது இட் இஸ் BaCl2, சோடியம் குளோரைடுன்னு சொல்லும்போது இட் இஸ் NaCl இல்லையா? ரைட், கரெக்டா? அப்போது இங்கே எனக்கு 2 Al அயான்ஸும் Al3+ அயான்ஸும் 3 SO4 2- அயான்ஸும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 5 அயான்ஸ் கிடைக்கும். whereas BaCl2ல ஒரு Ba 2 Cl, 3 அயான்ஸ், NaCl ஒரு Na ஒரு Cl, 2 அயான்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன்ஸ் A would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். The values of Van Hoff factors for KCl, NaCl, K2SO4 respectively. Van Hoff factor என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் KClக்கு எவ்வளோன்னு பார்த்துடலாமா? K + Cl-, அப்போ 2, NaClக்கும் Na + Cl-, அப்போ 2, K2SO4க்கு 2K + and 1 SO4-, அப்போ 2 + 1 3. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் B would be the right answer. புரிஞ்சிச்சா? கிளியரா? Next question. A solution containing 62 grams of ethylene glycol to 250 grams of water is cooled to -10 degree Celsius. சரி, ஓகே, நம்ம இந்த சொல்யூஷனை கூல் பண்ணுறோம். If K for water is said to be இவ்வளோ, the amount of water separated as ices, அதாவது 10 degree Celsiusல எவ்வளோ வாட்டர்ப்பா ஐஸாக மாறி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், ஸோ பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா -TF is equal to KFM. இங்கே KFோட வேல்யூ எவ்வளோ? 1.6 அவனே கொடுத்துருக்கான். அதனால 1.86 இன்ட்டு மொலாலிட்டியோட வேல்யூ எவ்வளோ? மொலாலிட்டியோட வேல்யூ இவன் கரெக்டாக கொடுக்கல, ஆனால் நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கான்? எஸ், ஓகே. ஸோ மொலாலிட்டி வேல்யூ நம்மளோட கிவன் கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எத்திலீனை வச்சு கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்துட்டு 1/0.25 அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணோம். கட் பண்ணும்போது இது ஒரு 1 டைம்ஸ்னு வச்சிங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக 7.5 வரும். ஓகேவா? 7.5 or 7.6 வரும். அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ என்ன சொல்லியிருக்கான்னா நம்மளோட ஆக்சுவல் ஃப்ரீசிங் பாயிண்ட் இங்கே வந்துட்டு -10 degree Celsius.
அப்போ -10 degree செல்சியஸில் நம்மளோட எவ்வளோ குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு ஐஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா நம்மளோட வாட்டரோட K வேல்யூ which is nothing but 1.86 into 1 mole solution divided by 1 mole solution divided by m of water, molar of water. கிளியரா புரிஞ்சிச்சா? இங்கே எல்லா வேல்யூமே இருக்குது, இந்த m of water மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஈக்குவலாக நம்ம ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். நான் ஒரே ஒரு இடத்துல m of water வச்சுக்கிறேன், பாக்கி எல்லா வேல்யூஸையும் இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வரும்போது எனக்கு இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் கட் ஆயிரும். 1.86 டிவைடட் பை 10 degree செல்சியஸ்னு வரும். ரைட்? அப்போ அப்ராக்சிமேட்டாக என்னோட வேல்யூ 0.186 kg ஆர் 186 grams அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே கண்ணா, ஒரே ஒரு நிமிஷம். எஸ், எஸ், நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். எலிவேஷன் இன் த பாய்லிங் பாயிண்ட் ஃபார் 1 molar solution of glucose is 2 Kelvin. டிப்ரெஷன் வேல்யூவும் கொடுத்துருக்கா. ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்ட் கேஎஃப் கேட்டிருக்கா. இதே கொஸ்டின் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், how much amount of NaCl should be added to 600 grams of water to decrease the freezing point of water to -0.2 degree Celsius? அதாவது நான் வாட்டர் கூட NaCl ஆட் பண்ணுறேன், எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்ல. ஆனால் எவ்வளோ ஆட் பண்ணால் என்னோட இந்த சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் -0.2 degree செல்சியஸாக மாறும். இதுதான் என்னோட கேள்வி. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஜெனரலிஸ்டிக்கான ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன், which is delta TF is equal to IKFM. ரைட். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூட் NaCl. NaClனா Na plus Cl minus 2 அயன் ஃபார்ம் ஆகும், which means I வேல்யூ வந்துட்டு 2 2 ரைட் இன்டூ நெக்ஸ்ட் KF வேல்யூ. இங்கே என்ன KF வேல்யூ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 2Kன்னு கொடுத்துருக்கா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 இன்டூ மோலார் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கா. மோலார் வேல்யூ நமக்கு தெரியாது, பட் ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். மாஸுங்கிறத டபிள்யூன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட், த டோட்டல் மாஸ் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு 58.5 into 1000 divided by 600 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போது ஒன்றும் இல்லை, நமக்கு தேவையான வேல்யூஸ் டெல்டா டிஎஃப் வந்துட்டு 0.2ன்னு நமக்கே தெரியும். நமக்கு டபிள்யூ தான் தேவை. ஸோ டபிள்யூ மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு பாக்கி வேல்யூஸ் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0.2 into 58.5 into 600 divided by 1000 into 4. இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாமா? எஸ், ஓகே. ஸோ இப்போ நம்ம இதையும் கட் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூஸில் சிம்பிளாக இருக்கிறது இதுதான். இதையும் கட் பண்ணால் 3, இதையும் கட் பண்ணால் 0.1. ஒன்ஸ் அகெயின் 10 மேலே வந்துச்சுன்னா 0.1 ஆயிரும். அப்போது 58.5 into 0.1 into 0.1ங்கிற மாதிரி வேல்யூ வரும். அப்ராக்சிமேட்டாக உங்களோட வேல்யூ வந்துட்டு 0.5 கிட்ட வரலாம். எஸ், இங்கே ஒரு 3 இருக்கு இல்லையா, இன்டூ 3 இருக்கு. அப்போ உங்களோட வேல்யூ 0.5 into 3 வரும், which is nothing but 1.5 or 1.75. அப்ராக்சிமேட்டாக தான் மேம் போட்டிருக்கேன், சரியா? ஸோ 1.5 to 1.75 or 1.8 வரலாம். Out of these 4 options, option A would be the right answer. Clear-ஆ? புரிஞ்சிச்சா? Okay, so next questionக்கு வந்துட்டோம். Molar depression constant for a solvent is,
ஒரு சால்வெண்ட்டோட மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 4 Kelvin அப்படின்னு கொடுத்துருக்கான். த டிப்ரெஷன் இன் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சால்வெண்ட் இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷனில் K2SO4 இருக்கணும்னு சொல்லிட்டான். ஓகே, ஆல்சோ இந்த K2SO4 கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகுது வகைரா வகைரான்னு சொல்லிட்டான். ஓகே, ஸோ கம்ப்ளீட் டிசோசியேஷன் தான் இங்கே ஐ வேல்யூ என்னவா இருக்கும்? K2SO4 2K and SO4 2 minus இல்லையா? அப்போது டோட்டலாக 3 அயான்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஸோ ஐ வேல்யூ இஸ் செட் டு பி 3. ரைட், நமக்கு என்ன ஃபார்முலாப்பா தெரியும்? காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா ΔTF இஸ் நத்திங் பட் ஐ KFM. ரைட், இப்போது இங்கே நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கான்? ΔTF கொடுத்துருக்கான், ஐ கொடுத்துருக்கான், எம் கொடுத்துருக்கான். என்ன வேல்யூ கேட்டிருக்கான்? மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, சாரி, மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னா KF வேல்யூ கொடுத்துருக்கான். ரைட், மொலாலிட்டி வேல்யூ கொடுத்துருக்கானா? சால்வெண்ட் டிப்ரெஷன். ஓகே, இந்த டிப்ரெஷன் இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட். அப்போ ΔTFும் கொடுத்துருக்கான். எம் வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்கான். அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரைட், ஸோ வி நோ M is equal to ΔTF value divided by I into KF. Values substitute பண்ணி பார்க்கலாமா? 0.03 divided by I value 3 into KF value. இங்க KF value எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4 கொடுத்துருக்கான். இதுவும் கட் பண்ணால் 0.01 வரும். 0.01 அப்படின்னு வரும். 0.01 and 4 கட் பண்ணிங்க அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஓகே approximation வழியா 0.3 or 0.4 வரும் கண்ணா. Okay, and so out of these 4 options, option D would be the right answer. Okay, so next question. இந்த question ரொம்பவே ஈஸியான question தான். ஸோ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்கான்னா HCl4 வந்துட்டு 40% அயனைஸ் ஆயிருக்கு. என்னோட சொல்யூஷனில் 40% அயனைஸ் ஆயிருக்கு. அப்போது அதோட வேன் ஹாஃப் ஃபேக்டருக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக வேன் ஹாஃப்க்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணலாம். நமக்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஃபார்முலா என்னன்னு தெரியும்? I-1 டிவைடட் பை N-1 அப்படின்னு தெரியும் இல்லையா? இங்கே நமக்கு I வேல்யூ தான் வேணும், பாக்கி எல்லா வேல்யூவும் இருக்குது. We know alpha here is 40%. 40% சொல்லும்போது நம்ம அது 0.4, 40 by 100 0.4 எடுத்துக்கலாம். is equal to I-1 divided by, if in case நான் HCl like KHCl கம்ப்ளீட்டாக வந்துட்டு டிசால்வ் பண்ணுறேன்னா என்னோட I வேல்யூ ஆர் N வேல்யூ அப்படிங்கிறது 3 இருக்கும் -1. ஓகேவா? ஸோ இப்போது இந்த என்டையர் வேல்யூவை நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு இங்கே 2 வரும். இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா 0.8 is equal to I-1 அப்படின்னு வரும். ஆர் இந்த -1 இங்கே போச்சுன்னா I is equal to 1.8 அப்படின்னு வரும். ஸோ என்னோட வேன் ஹாஃப் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் 1.8. புரிஞ்சிச்சுங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஷின். Determination of molar mass of acetic acid in benzene using freezing point depression is affected by. Okay, so நம்மளோட molar mass கண்டுபிடிக்கிறதுக்கு freezing point depression determination of molar mass with respect to freezing point depressionல எந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு மெயினாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும்? அசிட்டிக் ஆசிட்னாவே அங்கே காம்போனன்ட்ஸ் அசோசியேட் ஆகும் அப்படிங்கிறத என்சிஆர்டியில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் படிச்சிருக்கோம் இல்லையா? அண்ட் ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் டி வுட் பி த ரைட் ஆன்சர். அசோசியேஷன் வுட் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். How many grams of methyl alcohol should be added to 10-liter tank of water to prevent it freezing at 268 Kelvin? அதாவது என்னோட வாட்டர் 268 கெல்வினில் வந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடாது. அதுக்கு நான் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் மெத்தில் ஆல்கஹாலை அங்கே ஆட் பண்ணும், அவ்வளோதான். இதுதான் நம்மளோட கொஷின். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கான்? நம்மளோட வாட்டரோட ஆக்சுவல் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுங்கிறது 273. அதுலேருந்து நம்ம 268 வந்துட்டு மைனஸ் பண்ணணும்.
அப்போ 273 minus 268 is equal to kf into m ன்னு எடுத்துக்கலாம். இங்க kf வேல்யூ கொஸ்டின்லே கொடுத்திருக்கான் 1.68 into நம்மளோட மொலாலிட்டி வேல்யூ நமக்கு இங்க டைரக்டா தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், மாஸ் டிவைடட் பை molecular mass into volume எடுத்துக்கிறோம். molecular mass இங்க once again கொடுத்திருக்கானா, yes கொடுத்திருக்கான், which is nothing but 32 methyl alcoholங்கிறதுனால 32 into volume எவ்வளோ 10 liter. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே எல்லா வேல்யூஸும் இருக்குது, W மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஈஸியாக நம்மளால் வேல்யூவை எடுத்துக்க முடியும். ஆல் ரைட். ஸோ இப்போது இவங்க ரெண்டு பேருக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் 5, இவங்க ரெண்டு பேருக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 1.86 இன்டூ W டிவைடட் பை 320. புரிஞ்சிச்சிங்களா? ரைட். டபிள்யூவை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க, பாக்கி எல்லா வேல்யூஸையும் இன்னொரு சைடு எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு 5 into 320 divided by 1.86 அப்படின்னு வரும். இதை கால்குலேட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக இது 1 times, இது வந்துட்டு ஒரு 1, ஓகே அப்ராக்சிமேட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு இது 1 time வந்துச்சுன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1 point something வரணும். பட் சின்ஸ் இட் இஸ் இன் பவர்ஸ், ஆப்வியஸாக நம்மளோட வேல்யூ வந்துட்டு நியர்லி 1000 something வரும். ஓகே, கால்குலேட் பண்ணி சொல்கிறேன், ஒரே நிமிஷம். 5 into 320 divided by 1.86. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த 1.86 and 5 கட் பண்ணிக்கிறேன். 1.86 1 டைமாக இருந்துச்சுன்னா 5 வந்துட்டு எத்தனை டைம்ஸாக இருக்கலாம், ஆப்வியஸ்லி அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 point something ஆர் 3 டைம்ஸாக இருக்கலாம். ஓகேவா, 3 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 2.8ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 2.8யும் 320யும் நான் இப்போ மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டான வேல்யூ 860 வரும். ரைட், 860 வரும். அண்ட் ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் 860க்கு பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூ ஆப்ஷன் டி, அதனால் ஆப்ஷன் டியை நம்ம எடுத்துக்கிறோம். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். 5% solution of canned sugar is isotonic with 1% solution of an unknown solute. ஏதோ ஒரு சொல்யூட் இருக்கக்கூடிய கம்போசிஷனுக்கு ஐசோட்டோனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட், த மோலார் மாஸ் ஆஃப் அன்னோன் சொல்யூட்டஸ், தெரியாத சொல்யூட்டோட மோலார் மாஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கான். கொஷின் பார்க்க ரொம்ப பெருசாக இருந்தாலும் இதை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். we know molar mass and osmotic pressures are related இல்லையா? ரைட், ஆல்சோ ஐசோட்டோனிக்னு சொல்லியிருக்கான் இல்லையா? ஐசோட்டோனிக்னா ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டேர்முமே நம்மளோட ஆஸ்மாசிஸில் தான் வந்துருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், பை ஆஃப் கேன் சுகர் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் அன்னோன், அதை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது பைக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பர்சன்டேஜ் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு தேர் மாலிகுலர் மாஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா, பிகாஸ் பாக்கி எல்லா வேல்யூஸுமே கான்சன்ட்ரேஷன், ஆர் வேல்யூ, டெம்பரேச்சர் இது எல்லாமே கட் ஆயிரும். ஃபைனலாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மோலார் மாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நான் டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கல. ஸோ 5 divided by 342 இஸ் ஈக்குவல் டு 1 divided by m. இந்த m வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப ஈஸி தானே? ஸோ எம்மை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா 342 divided by 5 கட் பண்ணோன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ வரும். அப்படி இல்லை மேம் எனக்கு வந்துட்டு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா 1/5 into 342 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது 342 5 பிரிங்க. ஓகேவா, 342 5 பிரித்தா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா 342 10 பிரித்தா 34.2 வரும். அப்போ 5 பிரித்தோன்னா 34.2 + 34.2 which is 68.4, and so option B would be our right answer. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் கால்குலேஷன் போடலாம், ஈஸியாக நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஷின். which one of the following statement is false? இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், கால்குலேட் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஜஸ்ட் கான்செப்ட் பார்த்தே சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள்,
the correct order of osmotic pressure for 0.01 m aqueous solution of each component is? Obviously BaCl2 varum because I factor 3, KCl 2, CH3COOH acetic acid partially dispose agum, sucrose vanda avlova agadu. So first option is correct. Second option, the osmotic pressure of a solution is given by the equation pi is equal to mRT, where m is the molarity of the solution. Molarity na it is a form of concentration தானே, அப்ப அங்க அப்படி வரலாம் இல்லையா, கரெக்ட் தானே? Yes, அதனால ஆப்ஷன் B மே கரெக்ட். மூணாவது ஆப்ஷன் பாருங்க, Raoult's law states that the vapor pressure of a component over the solution is proportional to its mole fraction. Raoult's law அவர் அப்படி சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. ஆமா, கூடவே ரெண்டு பார்ஷியல் ப்ரெஷரை ஆட் பண்ணோம்னா டோட்டல் ப்ரெஷர் கிடைக்கும்னே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அதை சொன்னதுனால அதுவுமே கரெக்டு. லாஸ்ட் பாயிண்ட்டை பாருங்க, 2 sucrose solution of same molality prepared in different solvents will have same freezing point depression. அப்படியா சேம் freezing point depression இருக்குமா? கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியாது. அதனால ஆப்ஷன் D would be the right answer. I mean wrong statement but right answer. புரிஞ்சிச்சா? clear? Okay, so next question. Freezing point of an aqueous solution is, ஒரு சொல்யூஷனோட freezing point இவ்வளோன்னு கொடுத்துட்டா. Elevation of the boiling point of the same solution is K constant value என்ன அப்படின்னு கொடுத்துட்டா, KF என்னன்னு கொடுத்துட்டா, increasing in boiling point என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸிக்கனா, நமக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கான ரிலேஷன் என்னன்னு தெரியும், delta TB divided by delta TF is equal to KB by KF இல்லையா, ரைட்? ஸோ இதில் வேல்யூஸ் போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஒன் ஹோம்ஒர்க் ஃபார் யூ ஃப்ரம் திஸ் செஷன் இஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், a solution is prepared by dissolving 0.6 gram of urea and 1.8 gram of glucose in 100 ml of water. 100 ml of waterல நம்ம யூரியாவையும் குளுக்கோஸையும் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க at 27 degree Celsius. இப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி மேம், இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு பைனோமியல் சொல்யூஷன்ஸ் தான் பார்த்தோம். ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் இருக்கிற மாதிரி தான் பார்த்தோம். இது என்ன ரெண்டு சொல்யூட் ஒரு சால்வெண்ட், அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை முடிச்சிடலாம். we know total osmotic pressure is nothing but the sum of first osmotic pressure and second osmotic pressure. இங்கே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நம்மளோட காம்பனன்ட்ஸ்னால தான் உருவாகுது. அதனால நம்ம இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் போதும். ஓகேவா, ரெண்டுத்தையும் சம் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் சம் பண்ணி பார்க்குறேன். சம் பண்ணி பார்க்கும்போது என்னோடய ஃபார்முலாவை அப்படியே நான் எழுதுனேன்னா I1C1RT ப்ளஸ் I2C2RT. ஏன்னா RT ரெண்டுமே கான்ஸ்டன்டான வேல்யூ இல்லையா, ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், RTயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு I1C1 ப்ளஸ் I2C2ன்னு போடுறேன். ஜஸ்ட் இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுங்கிறத ஒன்ஸ் அகெயின் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின் வந்துட்டோம்க்கண்ணா. வேஸ்டடோஷ் நம்ம கம்ப்ளீட்டாக சூப்பராக தரோவாக இதை முடிக்க போகிறோம். லாஸ்ட் கொஷின். The Van Hoff factor for a compound which undergoes dissociation in one solvent and association in the other solvent is, அதாவது ஒரு இடத்துல dissociation நடக்குது, இன்னொரு இடத்துல association நடக்குது. dissociation நடக்குதுன்னா Van Hoff factor 1 விட அதிகமாக இருக்கணும். association நடக்குதுன்னா Van Hoff factor 1 விட கம்மியாக இருக்கணும். அதனால் out of these 4 options, option D would be the right answer. ஒரு இடத்துல greater than 1, இன்னொரு இடத்துல less than 1. அவ்வளோதான் கண்ணா. ஸோ இப்போ ஓவராலாக சொல்யூஷன்ஸ்லேருந்து 70 கொஷின்ஸை நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம். உண்மையிலேயே சொல்கிறேன், ரவுண்ட் பிக் ஆஃப் அப்ளாஸ், பிகாஸ் சொல்யூஷன் சாப்டரில் நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸை எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. ஹோம்ஒர்க்கில் கொடுத்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் ப்ளஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது டாபிக் மேம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி செஷன்ஸ் எப்போ வருதுங்கிறத பார்க்குறக்கு டெலிகிராமை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் 6:30 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆஃப் சொல்யூஷன் சாப்டரில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Premila Ma'am signing off. Thank you and have a great day.